இந்த திருமண வாழ்க்கையில் ஆண்கள் தங்களுடைய மனைவிமார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்னவென்பதை எல்லாம் ஓரளவு நம்ம பார்த்தோம். அதே போல் மனைவியராக இருக்கக்கூடியவர்கள் தங்கள் கணவன்மார்களிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், இந்த விஷயத்திற்கும் இஸ்லாம் நிறைய விதிமுறைகளை, சட்டதிட்டங்களை, கட்டளைகளை பிறப்பித்திருக்கிறது. முதலாவதாக, ஒரு ஆணும் பெண்ணும் மகிழ்ச்சியாக இருப்பதற்காகத்தான் திருமணம் செய்கிறார்கள். இந்த திருமண வாழ்க்கையின் மூலமாக இரண்டு பேருக்குமே சந்தோஷம் கிடைக்கிறது. ஆனாலும் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், இதனுடைய சுமைகளை, இந்த திருமணத்தின் மூலமாக ஏற்படுகிற சுமைகளை ஆண்கள் தான் தங்களுடைய தலையிலே சுமந்து கொள்வதை நீங்கள் பார்க்கிறீர்கள். உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசிகளுமே, ஆடு மாடுகள், பறவைகள், இவைகளெல்லாம் கூட ஆண் பெண் என்று ஒரு சேர்க்கையில் ஈடுபடுகின்றன. அதன் மூலமாக குஞ்சுகளோ குட்டிகளோ பிறந்து விடுமானால் அதை வளர்ப்பதில் ஆணுக்கு எந்த விதமான பங்கும் இருக்காது. அந்த தாய் பசு தான் அதுக்கு பால் கொடுக்கணும், அதுதான் அதனுடைய எல்லாத்துக்கும் பங்கெடுக்கணும். தாய் பறவை தான் பால் குடிக்க முடியலை என்று சொன்னால், பறவைகளாக இருந்தால் வெளியே போய் இறை தேடிக்கிட்டு தாய் பறவை தான் அந்த குஞ்சியை காப்பாற்றணும். அப்போ தன்னுடைய அந்த வாரிசுகளை வளர்க்கக்கூடிய அந்த பொறுப்பு எல்லா ஜீவன்கள்லையும் தாயிட்ட தான் ஒப்படைக்கப்பட்டிருக்குது. தந்தை பறவை ஒன்றுமே செய்யாது. தந்தையாக இருக்கிற வேற கால்நடைகள் அந்த குழந்தையுடைய வளர்ப்பில் எந்த ஒரு பங்கும் எடுக்காது. அதே போல் அந்த கர்ப்பமாக இருக்கக்கூடிய ஜீவன்கள் கஷ்டப்படுது என்று சொல்லி அதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஆண் ஜீவன்களை ஹெல்ப் பண்ணுமா, ஒத்தாசையாக இருக்குமா? இருக்காது. அவங்கவுங்க சந்தோஷத்துக்கு ஒரு காரியத்தை பண்ணாங்கன்னு அப்படி போய்கிட்டு இருக்குமே தவிர, அதனால் ஏற்படுகிற விளைவுகளை எல்லாம் இந்த பெண் இனம்தான் எல்லா ஜீவன்களையும் சுமந்து கொண்டு ஆக வேண்டும். அதுக்கு பக்கபலமாக ஆண் இனம் இருப்பதே இல்லை. பக்கபலமான காரணமாக இருந்த அந்த குட்டியோ குஞ்சியோ உருவாவதற்கு காரணமாக இருந்த ஆண் ஜீவன் எந்த வகையிலேயாவது உதவி செய்யுமான்னா உதவி செய்ய கண்டுகொள்ளவே செய்யாது. அப்ப இதுதான் உலகத்தில் உள்ள இயற்கையாக இருக்கும் பொழுது, மனித குலத்தில் மாத்திரம் அல்லாஹ் எப்படி அதை அமைத்திருக்கிறான் என்று சொன்னால், ஆண்களை எந்த மாதிரி மனநிலை உள்ளவர்களாக அமைத்திருக்கிறான் என்று சொன்னால், இதை நாம சுமக்கணும், நம்ம இவங்களுடைய சாப்பாட்டுக்கு பொறுப்பேற்றுக் கொள்ளணும், இவங்களுடைய நல்லது கெட்டதுக்கு பொறுப்பேற்றுக் கொள்ளணும், இவங்க பெற்றெடுக்கிற அந்த குழந்தைகளுக்கு நம்ம என்ன செய்யணும், பாடுபடணும், அவங்களுடைய முன்னேற்றத்திற்காக உழைக்கணும் என்ற மாதிரியான ஒரு எண்ணத்தை ஆண்களுடைய உள்ளத்தில் மனித குலத்திற்கு மாத்திரம் அல்லாஹ் ஏற்படுத்தி இந்த பெண்களுடைய சுமையை குறைத்திருக்கிறான். முதல்ல இந்த பெண்கள் ஆண்கள்கிட்ட சரியா நடக்கணும்னு சொன்னா அடிப்படையான இந்த விஷயத்தை அவங்க புரியணும். இப்ப நம்ம சந்தோஷமா இருந்தோம், அதுக்காக நம்ம ஒரு வாரிசை சுமந்துட்டோம், ஒரு வாரிசை பெத்துட்டோம். அவன் போனா என்ன பண்றது? அது காரணமாக இருந்த ஒரு ஆண் அப்படி நிறைய நடக்குது உலகத்துல. கல்யாணம் இல்லாத வகையில வேற மாதிரி தப்பு தண்டா செய்யக்கூடியவர்கள் எல்லாம் அந்த பெண்ணை அம்போன்னு போயிடுறாங்களே. அதுக்கு பிறகு அந்த பெண்ணு தான் அனைத்தையும் சுமக்கக்கூடியவர்களாக இருக்கிறாள். அப்படியெல்லாம் இல்லாம அப்படி செய்ய இவனுக்கு இயலும் என்று இருந்தா கூட, நம்ம மனைவி, நம்ம மக்கள் என்பதற்காக வேண்டி அவன் எவ்வளவு சிரத்தை எடுக்கிறான், எவ்வளவு கஷ்டப்படுகிறான், நமக்காக எப்படி எல்லாம் உழைக்கிறான். நம்ம இந்த குழந்தைக்கோ இல்லை நமக்காக வேண்டிய போய் வெளியே போய் கஷ்டப்பட்டு பொருள் தேட வேண்டிய நிலையில நம்மளை வச்சிருக்கிறானா? ஒன்னு ரெண்டு விதிவிலக்கா இருக்கலாம், சில குடும்பங்கள்ல இது மாதிரி விதிவிலக்கு இருக்கலாம். பெரும்பான்மையாக நம்ம எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் ஆண்கள் தான் இதை தலையில போட்டு சுமந்து கொண்டு இருக்கிற காட்சியை பார்க்கிறோம். பெண்கள் என்ன நினைக்கணும், நம்ம கணவன் ரெண்டு பேரும் தான் சந்தோஷமா இருந்தோம், இவன் நினைச்சா விட்டு போகலாம், உன்னை எதுக்கு நான் கவனிக்கணும்னு சொல்லலாம். இதே மாதிரியான ஒரு சுகத்தை வேற மாதிரியான முறையில கூட அவன் அனுபவிக்கலாம். அதுக்கெண்டே சில பேர் தொழிலாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள், அப்படி கூட அவன் போயிட்டு போயிடலாம். அந்த மாதிரிலாம் இல்லாம நம்மோட சந்தோஷமா இருந்து விட்டு அதனால் வர்ற விளைவுகளை, அதனால் வர்ற கஷ்டங்களையும் நம்மோடு சேர்ந்து பகிர்ந்து கொள்கிறானே, பகிர்ந்து கூட கொள்ளல, அதிகமாக சுமந்து கொள்கிறானே. அப்ப நம்ம எவ்வளவு விசுவாசமா இருக்க வேண்டும், எவ்வளவு நன்றியோடு இருக்க வேண்டும், அவர் விஷயம் எவ்வளவு கருணையோடு நடந்து கொள்ள, இதை புரிஞ்சாங்கன்னா சரியா போயிடும். பெண்களுக்கு புரியறதே இல்லை, என்னமோ இதை செஞ்சு ஆவணுங்கிற மாதிரி. செய்யாட்டி என்ன பண்ணிடுவீங்க? அதான் யதார்த்தம். அவன் மனுஷன் மாறிட்டான்னு சொன்னா நமக்கு என்னட்டு போயிட்டா யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது. அப்ப அவனாகத்தான் அதை என்ன செய்யறான், அதை சுமந்து கொண்டு இருக்கிறான் என்பதை பெண்கள் விளங்கினாங்கன்னு சொன்னா அப்படி தன்னால மாறிடுவாங்க. இனிமேல் நான் சொல்லக்கூடிய இந்த ஒப்பந்தங்கள்லாம் நிறைவேற்றுவதற்கு இது பேசிக் உங்க உள்ளத்துல பதியணும். என்ன பதியணும்? அவன் ஒண்ணுமே செய்யலைங்கிற மாதிரி, நம்ம தான் தியாகம் பண்றோங்கிற மாதிரி அவங்க ஒரு ஃபீலிங்கில் இருந்துகிட்டு இருக்கிறாங்க பெண்கள்லாம்.
பெண்கள் என்ன புரியணும், ஆம்பளை எவ்வளவு சுமக்கிறான், எவ்வளவு கஷ்டப்படுறான். அது கஷ்டம்னா லேசான கஷ்டமா? நீங்கள் பெண்கள் உங்களுடைய வீடுகளில் இருக்கிறீர்கள், நினைச்ச நேரத்தில் நீங்க தூங்கலாம், நினைச்ச நேரத்தில் எந்திரிக்கலாம், நினைச்சா தலைவலிக்குன்னு சமைக்காம இருந்து கொள்ளலாம். உங்களுக்கு மேல ஆதிக்கம் செலுத்துவதற்கு யாருக்குமே கிடையாது. ஆனா ஒரு தொழிலை செய்யக்கூடியவன், ஒரு கடையில் வேலைக்கு இருக்கக்கூடியவன், அதை சொந்தமா கடை வச்சுக்கிறவனா இருந்தா கூட கல்லாப்பட்டிக்கிட்ட கட்டில் போட்டு படுத்துக்கிற முடியுமா? படுத்த வியாபாரம் பண்ண முடியுமா? அவன் போனா ஒன்று நிற்கணும், இல்லை உட்காந்துட்டே இருக்கணும். ஒரு சொந்த கடையை ஒரு தொழில் வச்சுக்கிறனா இருந்தா கூட நின்று கொண்டே இருக்கணும். நினைச்ச உடனேலாம் படுக்க முடியாது. நினைச்ச மாதிரிலாம் அந்த நிறுவனத்தில் நடந்து கொள்ள முடியுமா? முடியாது. அதே மாதிரி ஒரு இடத்துல வேலைக்கு இருந்தான்னு சொன்னா எப்படி இருக்கு? அவனை தலைவலிச்சாலும் நின்றாவணும், காய்ச்சலாக இருந்தாலும் நின்றாவணும். அப்போ அந்த மாதிரி எவ்வளவோ பிரச்சனைகளுக்கு தாறுமாறா முதலாளிகள் திட்டுவாங்க. அதை ஒரு பக்கம் வாங்கி கொண்டே இருக்கணும். அல்ல சொந்த முதலாளி சொந்த கடை வச்சிருந்தா கூட வாடிக்கையாளர்கள்ட்ட வரக்கூடிய பிரச்சனை, 50 ரூபா கொடுத்து 500 ரூபா கொடுத்தேம்மா, அது ஒரு தகராறு வந்துடும், சண்டை, டென்ஷனு. அவன் இன்கம் டாக்ஸ், சேல் டாக்ஸ்ன்னு வருவானுவோ, வருமான வரின்னு வருவாங்க, லேபர் ஆஃபீஸ்ன்னு வருவாங்க. இப்படி மண்டைக்கு மேலே பிரச்சனை எல்லாம் சுமந்து கொண்டு அவ்வளோ கஷ்டப்படுறான். சொந்தமாக ஒரு சின்ன ஒரு பெட்டிக்கடை வச்சிருந்தா கூட, ஒரு பெரிய நிறுவனத்தை நடத்தினா கூட, ஒரு இடத்துல சம்பளத்துக்கு இருந்தா கூட, அது ஒரு மூட்டை தூக்குற ஒரு வேலையை செஞ்சா கூட, ஒரு ரிக்ஷா மிதிச்சா கூட, ஒரு டீ கடை வச்சிருந்தா கூட, இவன் படுற கஷ்டம் உங்களுக்கு தெரியுமா? ஆம்பளைகள் படுற, அவன் சோத்துக்கா படுறான், அவன் சாப்பாட்டுக்கு இவ்வளவு கஷ்டப்பட வேண்டிய தேவையில்லை. அவனுக்கு 3 வேளை சோறுக்கு 50 ரூபா போதும், 100 ரூபா போதும். அப்ப அவனுடைய உணவுக்கு மட்டும் அவன் கஷ்டப்படுறான் இல்ல. நீங்க நல்லா இருக்கணும், உங்களுக்கு நகை நட்டை போட்டு என்ன செய்யணும், அழகு பார்க்கணும், நீங்க எந்த ஒரு குறை இல்லாம இருக்கணும், நீங்க பெற்றெடுத்த பிள்ளைகள் நல்ல ஆரோக்கியமாகவும் நல்ல உயர்ந்த தரத்திலையும் வளரணும் என்பதற்கு நம்ம விளையம் பண்றான். எதுக்காண்டு விளைவு சகிச்சுக்கிறான்? இவ்வளவு கஷ்டம், இவ்வளவு சிரமம், இவ்வளவு தின்பம், இவ்வளவு விமர்சனங்கள் அவ்வளவையும் தாங்கி கொண்டு ஒன்னும் வெளியே காட்டிக்கிறவே மாட்டான். கொஞ்சம் பேர் தான் வீட்டில் இந்த கஷ்டங்களை சொல்லுவாங்க. அது விரல் விட்டு எண்ணக்கூடிய 1-2 பேர். அதை சொன்னா கூட மனைவி கவலைப்படுவாங்களோ, வீட்டில் சங்கடப்படுவாங்களோ என்பதற்காக வேண்டி வெளியில உள்ள அவ்வளவையும் அவனே சுமந்து கொண்டு, எத்தனையோ தேவைகளுக்கு நீங்கள் நெருக்கடி கொடுக்குற நேரத்தில் கடனை வாங்கிட்டு சொந்த காசுங்கிற மாதிரி சொல்லி அந்த தேவையை நிறைவேற்றுவான். நம்ம கடன் வாங்கணும்னு வருத்தப்படுவாங்க. அப்ப அவன் எவ்வளவு பேருக்கு பதில் சொல்ற நிலையில இருக்கிறான். இதுகளை எல்லாம் நம்ம என்ன செய்யறது இல்ல, பாக்குறது கிடையாது. தொழில திரு நஷ்டமாயி போயிடும், அது தலை அவனுக்கு பாதிக்கக்கூடியதா இருக்கும். அதையும் மறைத்து கொண்டு உங்களுக்கு தேவையான விஷயங்களை என்ன செய்யறான். அப்ப பெண்கள் என்ன நினைச்சு பார்க்கணும், இவ்வளவு சிரமங்களை தாங்கி கொண்டிருக்கிறானே, நம்ம எப்படி நடந்து கொள்ள, எதுக்கு தாங்குறான், தாங்க வேண்டிய தேவை என்ன இருக்கிறது, தாங்கலன்னு சொல்லிவிட்டால் என்ன நமக்கு செய்ய இயலும், யாருக்கு என்ன செய்ய முடியும். எந்த கோர்ட்டுக்கு போனாலும் ஜமாத்துக்கு போனாலும் வாழ்க்கை செலவு 100 ரூபா 200 ரூபா கூட சொல்லுவாங்களே தவிர இப்படி சுமந்துக்கிற சொல்லுவானா? அப்படி ஏதாவது சட்டம் போட முடியுமா? ஒன்றும் முடியாது. அப்ப அந்த மாதிரி இவ்வளவு கஷ்டங்கள், ஆண்கள் படுகிற கஷ்டங்களை பெண்கள் விளங்குறதே கிடையாது. அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்க, ஏதோ இவர் தலையெழுத்து செஞ்சு ஆகணும் என்கிற மாதிரி நினைத்து கொண்டு அவங்க ரொம்ப அந்த கணவன்மார்கள்ட்ட ரொம்ப அலட்சியமாகவும் ரொம்ப ஒரு திமிராகவும் ஒரு மரியாதை இல்லாமல் நடந்து கொள்வதற்கெல்லாம் காரணம் என்ன? அவங்களுக்கு விளங்குறதுல ஆம்பளை என்னென்னலாம் செய்யறான்னு விளங்குறது கிடையாது. இன்னும் சொல்ல போனா இந்த வெளிநாடுகளுக்கு சென்ற சகோதரர்களை பார்க்கணும். எதுக்கு வெளிநாட்டுக்கு போறான்? மனைவியோட சந்தோஷமா இருக்கலாம், பிள்ளையோட சந்தோஷமா இருக்கலாம், ஊர்ல ஒரு மரியாதையா இருந்து கொண்டிருக்கலாம், உங்களுக்கு செக்யூரிட்டியா பாதுகாப்பா இருக்கலாம், இல்லற வாழ்க்கையில ஈடுபட்டு கொண்டே இருக்கலாம். ஆனால் என்ன பண்றான், அந்த இல்லற சுகத்தையும் தியாகம் பண்ணிட்டு, அது மார்க்கப்படி தப்புன்னு நம்ம சொல்லிட்டோம். ஆனா நீங்க என்ன நினைக்கணும், அதையும் விட்டுட்டு போய் அங்க என்ன செஞ்சுட்டு இருக்கிறான். வெளிநாடுகளில் போய் வேலை செய்யக்கூடிய நம்ம மக்கள் ஆண்கள் படுகிற கஷ்டத்தை எத்தனை பெண்கள் வழங்குறாங்க. அங்க அவன் இருந்துகிட்டு இருக்கும் போது இவங்க செய்யக்கூடிய டார்ச்சர்கள் அளவிட முடியாத அளவுக்கு இருக்கிறது. அங்க போய் என்ன பண்றான், கவர்னர் உத்தியோகம் பார்க்கறானா, பெரிய பெரிய நிறுவனங்களுக்கு முதலாளியா இருந்துகிட்டு இருக்கிறானா, அல்ல ஒரு மேனேஜரா சூப்பர்வைசர் மாதிரியான வேலைகள் இருக்கிறானா? கிடையாது. நம்ம படிக்காம போகக்கூடிய ஒரு சமுதாயம், வேற வேற சமுதாயத்துக்காரன்லாம் வெளிநாட்டுக்கு போறான். எப்படி போறான்? இங்க எப்படி அவன் உங்கள் மீது ஆதிக்கம் செலுத்துறானோ அங்கே அவன் ஆதிக்கம் செலுத்துவான். இங்கே அவன் தான் மேனேஜரா இருந்து உங்கள்கிட்ட வேலை வாங்குவான். இந்த நாட்டில் மெஜாரிட்டியா இருக்கிறான்னு சொல்லி பாக்குறீங்க. முஸ்லீம் நாடுன்னு பேர், அங்க போனீங்கன்னு சொன்னா அப்ப உங்களுக்கு மேல அவன் தான் இருப்பான். ஏன் நீங்க 8ஆம் கிளாஸோட போறீங்க, அவன் அதுக்கு மேல டிகிரியோட போறான். அவன் ஒரு தொழிலை தெரிஞ்சு கொண்டு போறான், ஒரு தொழில்நுட்ப வல்லுநராக என்ன செய்யறான், அவன் அந்த நாட்டுக்கு போறான். அப்ப அவனுக்கு கீழே போய் என்ன செய்யறீங்க, மறுபடியும் போய் அடிமை வேலை பாக்குறீங்க. என்ன வேலை பாக்குறீங்க? நாங்க அரபு நாடுகளுக்கு போய் பார்த்துட்டு கண்ணீர் வடிக்காத குறை. இதையெல்லாம் பெண்கள் என்ன செய்யணும், அதெல்லாம் எடுத்து உன காட்டணும். வெளிநாடுகளில் வளைகுடா அவலங்கள் தெளிவாக நம்ம இணைஞ்சிருக்கிறோம், வெளியிட்டு இருக்கிறோம் குறுந்தகடுகளாக. அந்த வளைகுடா அவலங்களை ஒரு பெண்ணு பார்த்துட்டான்னு சொன்னா வெளிநாட்டில் இருக்கிற கணவன்மார்கள்ட்ட எப்படி நடக்கணும்னு அது சொல்லிக் கொடுக்கும். அவ்வளவு கொடுமை, அவ்வளவு துன்பம், அவ்வளவு கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டு தங்களுடைய மனைவிமார்களுக்காக வேண்டி
தங்களுடைய பிள்ளைகளுக்காக வேண்டி அப்படி கஷ்டப்படுறான். 100 மாடி 200 மாடிக்கெல்லாம் சாரம் கட்டி ஏறி வெள்ள அடிச்சுக்கிட்டு இருக்கிறவனை நீங்க பாக்குறீங்க, ரோடு போடுறவனை பாக்குறீங்க. 4 மணிக்கு எழுப்பி விட்டுருவாங்க. முனிசிபாலிட்டி வேலை, சுத்தம் பண்ற வேலை, 4 மணிக்கே வண்டியில அள்ளிட்டு போயிடுவாங்க. ஒரு ரூமுக்குள்ள 25 பேர் அடைச்சு வச்சிருப்பாங்க. 4 பேர் தான் தங்கலாம். அதுல கொண்டு அவனை தங்க வைத்து 4 மணிக்கு எழுப்பிட்டு போய் நம்ம நாட்டை விட பல மடங்கு குளிரக்கூடிய அந்த குளிர் பிரதேசத்துல அந்த தண்ணியை ஊற்றி குடிச்சிட்டு என்ன செய்வான், ஓடுவான். 4 மணிக்கு போயிட்டு வந்து அது 2 டைம் வேலை செய்வான். எதுக்காக வேண்டி? ஓவர் டைம்னா டபுள் ஓவர் டைம். 8 மணி நேரம் வேலைக்கு பதிலாக 16 மணி நேரம் செய்யறேன். எதுக்காக வேண்டி? நம்ம பொண்டாட்டி நல்லா இருக்கணும், நம்ம பிள்ளை நல்லா இருக்கணும், நமக்குன்னு ஒரு வீடு வேணும், நமக்குன்னு ஒரு சொத்து சுகம் வேணும், நம்ம நம்ம கண்ணியமான முறையில் சமூகத்தில் தலை நிமிர்ந்து நிற்கணும். இப்படிங்கிறதுக்காக வேண்டி 16 மணி நேரம் வேலை செய்கிறான். என்ன வேலை? ரோடு போடுற வேலை, சர்வர் வேலை, ஹோட்டலில் சப்ளையர் வேலை, இது மாதிரி முனிசிபாலிட்டியில் தெருக்களை எல்லாம் சுத்தம் பண்ணுற வேலை, கார்பரேஷனில் அதிகமான பேர் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். சில பேர் சில கடைகளில் சேல்ஸ்மேன் மாதிரி வேலையில் இருப்பார்கள். ரொம்ப கம்மியான பேர் மேனேஜர் மாதிரியான அந்தஸ்தில் இருப்பார்கள். அப்போ நம்ம என்ன நினச்சி பார்க்கணும், இவ்வளோ விட்டுட்டு இன்னொரு நாட்டில் பாஷை தெரியாத ஒரு நாட்டில் இந்த நாட்டில் இருக்கிற உரிமை அங்கே உண்டுமா? ஏதாவது ஒரு பிரச்சனைடா 5 ரோட்டில் நின்று கத்துறோம். நீங்கள் சம்பாதிக்க போகிற நாட்டில் கத்த முடியுமா? முடியாது. பிரதமரை கண்டித்து நம்ம ஆர்ப்பாட்டம் பண்ண முடியும். அங்கே நீங்கள் ஏதாவது வாய் திறந்து பேசவாவது இயலுமா? 3 பேர் ஒன்றா கூடவாவது இயலுமா? உங்களுக்கு ஏதாவது அநியாயம் நடந்துச்சுன்னு அந்த அநியாயத்தையா தட்டி கேட்க இயலுமா? பொய் வழக்கு போட்டான்னு சொல்லி ஏற்றுக்கு ரோட்டில் 3 பேர் கூட முடியுமா உங்களால்? இங்கே பொய் வழக்கு போட்டானா ரோட்டில் மறிக்கிறீங்களா இல்லையா? நீங்கள் சம்பாதிக்க போன நாடுகள் அது மாதிரிலாம் யாருக்கா செய்ய முடியுமா? ஒரு அடிமை வாழ்க்கை. அதாவது சுதந்திரத்தை பாடுபடுறோம். வெள்ளைக்காரன் அந்த நாட்டில் ஆட்சி பண்ணும்போது என்ன குறை வச்சான்? சாப்பாடு குறையா? வறுமையில் தாண்டவம் ஆண்டுச்சா? பட்னி சாவலாமா இருந்துச்சு? கிடையாது. 3 ரூபாயில குடும்ப வாழ்க்கை ஒட்டுமொத்த செலவும் வெறும் 3 ரூபாயில செலவழிச்சிட்டு பணக்காரனா இருப்பான். அந்த மாதிரி செழிப்பா தான் இருந்துச்சு. இல்லாத என்ன சுதந்திரம் இல்லை, பேச முடியல, கருத்தை சொல்ல முடியல, ஏண்டா செஞ்சேன்னு கேட்க முடியல. இதுதான் மனிதனுக்கு முதல் தேவைன்னு விளங்கித்தானே வெள்ளைக்காரன் வரட்டணும். வெறும் பெரிய செழிப்பாக்கி சொர்க்க பூமியை ஆக்குறதுக்காக வரட்டணும். அதில் ஆக்கிவிட்டாங்களா? அவன் நரகமா வச்சிருந்தான். அப்ப நம்ம வெள்ளையர்களை எதிர்த்து நம்ம பாடுபட்டோம், சுதந்திரத்துக்கு பாடுபட்டோம். அது இருக்குதா? இன்னைக்கு பெண்கள் சுதந்திரம் வீட்டில் உட்காந்துருக்கலாம், அனுபவிச்சுக்கிட்டு சுதந்திரங்கிறாங்க. சுதந்திரம் இல்லாதவன் யாரு? இந்த அரபு நாட்டில் அடிமை இருக்கான், அவன் தான் சுதந்திரம் இல்லாதவன். இன்னொரு நாட்டில் போய், மொழி தெரியாத நாட்டில் போய் இந்த அரபிகள்கிட்ட, காட்டு அரபிகள்கிட்ட கடுமையான பேச்சுக்களை வாங்கி கொண்டு இந்த குத்தகைதாரர்கள் குத்தகைக்கு வேலை எடுத்துட்டு போறானே அவன்கிட்ட பாஸ்போர்ட்டை கொடுத்துட்டு அது என்னென்ன நடக்குது? 10,000 ரூபா சம்பளத்துக்கு வந்து என்ன செய்வான்? 10,000 ரியால் சம்பளம் அங்கே நிர்ணயிச்சு வாங்கியிருப்பான். 500 ரியாலுக்கு வேண்ட கையெழுத்து வாங்கி வச்சிருப்பான். பாஸ்போர்ட் அவங்க கையில், எல்லாமே அவங்க கையில் பொறுப்பாக இருக்கும். 1000 ரூபா அவன் வாங்கிட்டு 500 இவனுக்கு கொடுப்பான். இப்படி ஏமாற்றப்பட்ட தொழிலாளி எத்தனை பேர் இருக்கிறான்? நம்ம உழைப்ப இந்த கான்ட்ராக்ட் எடுத்துட்டு கூட்டிட்டு போறானே பாதி அவன் உறிஞ்சிக்கிறான். அப்ப இவ்வளவு கஷ்டம் இது தெரிஞ்சுக்கிட்டே என்ன செய்யறான்? ஏமாறுறான். என்ன செய்யறது? நம்ம வீட்டில் அவ்வளவு சம்பாதிக்க முடியாது, நம்ம பிள்ளை குட்டியில் நம்ம சம்பாதிச்சுட்டு போகணும். இந்த மாதிரி அந்த அவல நிலைகள் எல்லாம் சுமந்து கொள்றானே, இது எதுக்காக சுமக்கிறான்? மனைவின்னு ஒருத்தி இல்லாட்டி அவன் சுமப்பானா? புள்ளேண்டு குடும்பம்னு ஒன்று இல்லாட்டி அவனுக்கு சுமக்க தேவையா? இல்லவே இல்லை. இப்போ நம்ம என்ன நினைச்சு பார்க்கணும்? நம்முடைய கணவன், ஒவ்வொரு கணவனும் வெளிநாட்டு அரபு நாட்டில் இருக்கிறவன் தான் கஷ்டப்படுறான்னு கிடையாது. எந்த ஒரு கணவனாக இருந்தாலும் வெளி உலகத்தில் அவன் படக்கூடிய அந்த கஷ்டங்கள் சொல்லி மாளாது. அதுவே ஒரு வாழ்க்கைன்னு ஆயிட்டதுனால பழகி போய்விட்டது. அப்படி வெளியில நின்று அதை பார்க்கணும். ஆண்கிற வட்டத்திலிருந்து வெளியே நின்று, பெண்ணுங்கிற வட்டத்தில் வெளியே நின்று ஒரு பார்வையாளராக ஒவ்வொருத்தன் வாழ்க்கையை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா அவனுடைய மொத்த சந்தோஷம் அவன் இழந்துகிட்டு இருக்கிறான். அவனுடைய நிம்மதி, அவனுடைய சந்தோஷம், அவனுடைய எல்லாமே அவனுக்கு குறைந்து கொண்டிருக்கிற காட்சியை நீங்க பார்க்குறீங்க. அப்ப அந்த மாதிரியான ஒரு தியாகத்தை நம்முடைய கணவன்மார்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள், நமக்காக செய்கிறார்கள். இப்படிங்கிறத பெண்கள் உணரல என்று சொன்னா அவங்க எந்த ஒப்பந்தத்தையும் நிறைவேற்ற மாட்டாங்க. முதல்ல வழங்குறது என்ன நடக்குது, அதை செய்யணுமா இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதனுக்கு இன்னொரு மனிதன் சஜிதா செய்வதை நான் அனுமதிப்பதாக இருந்தால் லஅமர்துல் மர்அத அன் தஸ்ஜுத லி ஜௌஜிஹா, மனைவியை கணவனுக்கு சஜிதா செய்ய சொல்லியிருப்பேன். ஆனால் நான் அதை தடுத்து வச்சிருக்கிறேன். அது என்ன, யாருக்கும் சஜிதா செய்யக்கூடாதுங்கிறதுனால அந்த அளவுக்கு அவர்களுக்கு அவ்வளவு உரிமை இருக்கிறது. அவளுக்கு மரியாதை கொடுக்கணும், காலில் விழுவுறது தடை. அதே நேரத்தில் அது மனிதனுக்கு மனிதன் சஜிதா செய்யக்கூடாதுங்கிறது தான் தடுத்து வச்சிருக்கிறேன். ஆனால் நீங்கள் மரியாதையா இருக்கணும். ஏன்னு கேட்டா அந்த அளவுக்கு ஆண்கள் பெண்களுக்காக அப்படி இயல்பாக எல்லாம் படைச்சு வச்சிருக்கிறாங்க. நீங்க கூட பார்க்கலாம், கொஞ்சம் உள்டா கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. உங்களுக்கு தெரிந்தவர்கள் நான் சொல்ற மாதிரி யாராவது இருந்தாங்கன்னு சொன்னா அவங்கள கொஞ்சம் உன்னிப்பா கவனிச்சு பாருங்க. என்ன உன்னிப்பா கவனிக்கிறது? நம்ம ஆம்பளை சம்பாதிக்கிறோம்,
சம்பாதிக்கிற எந்த ஒரு ஆம்பளையாக இருந்தாலும் ஒன்று ரெண்டு விதிவிலக்காக இருக்கலாம். அதிகமான ஆண்கள் எப்படி இருக்கிறோம்னு கேட்டால் நம்முடையதுன்னு எடுத்துக்கொள்ளவே மாட்டோம். ஆம்பளையை பொறுத்தவரைக்கும் என்ன செய்வோம், அது நம்முடைய எதுன்னு என்னுடையதுன்னு தனியாக பிரித்து வைக்க மாட்டோம். வீட்டில் இருக்கிற எல்லாமே யாருடையது, நம்ம எல்லாத்துக்கும் உரியது என்கிற மாதிரியான ஒரு பரந்த மனப்பான்மையோடு தான் அதில் உள்ள அனைத்தையும் நம்ம பயன்படுத்தி கொண்டு இருப்போம். இந்த பெண்கள் தனியாக போய் சம்பாதிப்பாங்க. தனியாக போய் சம்பாரிச்சுக்கிட்டு அவங்களுக்கு வருமானம் வருதுன்னு வைங்க, இது நம்முடையதுன்னு அவங்க சொல்லவே மாட்டாங்க. அவங்க தனியாக தான் அதை வச்சுக்கிடுவாங்களே தவிர சில பேர் இந்த கொடுமையினால, மாமியார் கொடுமையினால அட்டைக்கு பிடுங்கி வச்சுக்கிடுவாங்க சில பேர். அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ஃப்ரீடமாக இருக்கக்கூடிய குடும்பங்களாக இருக்குமே. ஆனால் என்ன செய்வாங்க, இந்த பெண்கள் சம்பாதிக்கிறத ஒரு ஆம்பளை எப்படி குடும்பத்தினுடைய நல்லது கெட்டதுக்கெல்லாம் செலவழிக்கிறானோ அந்த மாதிரி அவர்களால் செலவழிக்க முடியாது, செலவழிக்க மாட்டார்கள். கணவனுக்கு கூட கொடுக்கறதா இருந்தால் ஒரு தொழில் துறைன்னு வச்சா இன்னும் கொஞ்சம் சம்பாதிப்பானுங்கிறதுக்கான கொடுப்பார்கள். 1 லட்ச ரூபாய் நம்ம கொடுத்தோம்னு சொன்னால் நமக்கு வர்ற வருமானம் கூட இருக்குமேங்கிறதுக்காக வேண்டி நகை நட்டுலாம் கரண்டி கொடுப்பார்களே தவிர இயற்கையாகவே கொடுக்கணுங்கிற அந்த விஷயத்தில் நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீர்களே ஆனால் ஆண்கள்கிட்ட கூடுதலாக என்ன அவன் பாட்டுக்கு பூட்டுறான், தேவையே கிடையாது. சாப்பாடு தான் அவன் கொடுக்கணும் மனைவிக்காக வேண்டி. அவன் பாட்டுக்கு என்ன செய்யற, அப்படி நகையில் அலங்கரிக்கிறாங்க. ஒரு பெண்ணை தன்னுடைய மனைவி என்ற காரணத்திற்காக பல லட்சங்களுக்கு கிலோ கணக்கில் எல்லாம் நகையை வாங்கி அவர்களுக்கு கொடுக்க, அனைத்து அணிந்து கொள்ள கூட அவர்களுக்கு முடியாது, தூக்கி நடக்கக்கூட முடியாது. அந்த மாதிரியான அளவிற்கெல்லாம் இந்த கணவன் வீட்டிலேயே உங்களை உட்கார வச்சு அவ்வளோ பெரிய சந்தோஷங்களை தந்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு தேவையா? சோத்தை தந்துட்டு சும்மா இருக்கலாமா இல்லையா? மீதெல்லாம் ஏன் கண்ட்ரோலில் வச்சுக்கிறவன் இருக்கலாமா இல்லையா? அது மாதிரி சொத்து சுகங்களை எல்லாம் எழுதி கொடுக்குற கணவன்மார்கள் இருக்கிறாங்க. அவங்க கஷ்டப்பட்டு சம்பாதித்த வீடுகளை எல்லாம் நான் திடீர்னு மண்டைய போட்டாலும் போட்டுருவேன், அதனால் நீ சிரமப்படுவேன், இந்த வீட்டை உன் பேரில் எழுதி வைக்கிறேன், அப்போ தான் உனக்கு பாதுகாப்புன்னு அப்படி ஆக்கிறவனுக்கு. நம்ம திடீர்னு இறந்துட்டோம்னு சொன்னால் எப்படி உங்களுடைய நிலைமை ஆகும், மனைவி நிலைமை என்ன ஆகும்னு சொல்லி அவன் சம்பாதிச்சதை என்ன செய்யறான், மனைவிக்கு எழுதி வைக்கக்கூடிய, எழுதி வைக்க தேவையில்லை. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், எழுதி வைப்பது என்பது அல்லாஹ் மார்க்கத்தில் வாரிசுரிமை சட்டம் தந்திருக்கிறான். அவங்கள ஏமாத்தியே போட்டுருவாங்கன்னு ஒரு நெருக்கடியான நிலையில் தான் எழுதி வைக்கணுமே தவிர மார்க்கம் அதை பிரித்து கொடுத்துரும். ஆனால் நடக்குதா இல்லையா? அப்போ இந்த கணவன்மார்கள் ஆண்களாக இருக்கக்கூடியவர்கள் மனைவிகள் விஷயத்தில் எவ்வளவு கூடுதலாக இருக்கிறார்கள் என்பதை நம்ம என்ன செய்யணும், சிந்திச்சு பார்ப்பார்களே. ஆனால் இந்த பெண்கள் ஆகா நம்ம எப்படி நடந்து கொள்ளணும். நீங்கள் சில தலைவர்களை கூட பார்ப்பீங்க, கணவன் அவனுக்கு கிடைக்கக்கூடிய மரியாதை, அவனுக்கு கிடைக்கக்கூடிய சமூக அந்தஸ்தை எல்லாம் மனைவியோட ஷேர் பண்ணிக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. நம்ம நாட்டுக்கு மலேசியா பிரதமர் வர்றாருன்னு சொன்னால் பொண்டாட்டி கூட்டிகிட்டே வர்றாரு. என்ன பிரதமருக்கு என்ன பண்ணாங்க, ஒன்றுமே பண்ணலை. அந்த பிரதமர் ஆகுறதுக்கோ அதுக்கு அவர் ஜெயிப்பதற்கோ எந்த விதமான ஹெல்ப் பண்ணாங்களா, போராட்டம் பண்ணாங்களா, ஜெயிலுக்கு போனாங்களா, ஒன்றும் கிடையாது. அது மலேசியா பிரதமர் வந்தார்னா அவர் மனைவியோடு தான் வருவார். அது மாதிரி நம்ம நாட்டு பிரதமர் அங்கே போனார்னா அவர் முன்னாடி தான் கூட்டிகிட்டே போவார். நம்ம நாட்டு ஜனாதிபதி எங்கேயாவது போனால் புருஷனை கூட்டிகிட்டு போவாங்களா? நம்ம நாட்டு பிரதமர் ஆம்பளையாக இருக்கிறாங்க, நம்ம நாட்டு ஜனாதிபதி பொம்பளையாக இருக்கிறாங்க. இந்த பொம்பளை புருஷனையும் கூட்டி எங்கேயாவது போய் பார்த்துருக்கிறீங்களா? அவங்களுக்குள்ள வச்சுக்கிடுவாங்க. அது ஆண்களை பொறுத்த வரைக்கும் அவன் பிரிச்சே பார்க்க மாட்டேங்கிறான். அவனுடைய எதுங்கிறதுல என்ன செய்வான், மந்திரியா இருக்கிறான்னு சொன்னால் வெளியே நல்லது கெட்டதுகளுக்கு, கல்யாண காட்சிகளுக்கு, அல்ல பண்டிகை நேரங்கள்ல எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கணவன் மனைவியாகவே போய் அந்த அந்தஸ்துகளை எல்லாம் எனக்கு கிடைக்கிற மாதிரி என் மனைவிக்கும் கிடைக்கணும்னு விரும்புறானா இல்லையா? எந்த நாட்டு அதிபராவது, அமெரிக்க அதிபர் உள்பட கொண்டாட்டி எல்லாம் பார்த்துருக்கிறீங்களா? வெளியே சுற்றுப்பயணம் போனார்களே ஆனால் அவங்க மனைவிக்கு அந்த ஜனாதிபதி அந்தஸ்து கிடைக்கிற என்ன சட்டம் இருக்கு? ஒன்றும் கிடையாது. அவர் யாரையும் கூட்டிட்டு போறதுக்கு மனைவி கூட்டிட்டு போவோமே அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி. எதுக்கு நான் சொல்றேன்னு கேட்டா, இந்த அர்ப்பணிப்பு இதெல்லாம் நீங்க நினைக்கிறீங்க பெண்கள் தியாகம் பண்றாங்கன்னு. பெண்கள் விளங்கணு, ஆம்பளை அவனுக்கு கிடைக்கிற எல்லாத்துலயும் உங்களுக்கு பங்கு தரான். காசு பணத்துல மாத்திரம் இல்ல, மரியாதை எல்லாம் கூட என்ன செய்யறான், பங்கு தருகிறான். இலங்கையில பெண் பிரதமர் இருந்தாங்க, புருஷன் கூட்டிட்டு வந்தாங்க? கிடையவே கிடையாது. பாகிஸ்தான்ல பெண் பிரதமர் இருந்தாங்க, புருஷன் கூட்டிட்டு வெளிநாட்டுக்கு போனாங்களா? கிடையாது. நம்ம நாட்டுடைய பிரதமர் இருக்கிற, ஜனாதிபதி இருக்கிறாங்க, புருஷனுடைய உலகத்தில் எங்க நீங்க பார்த்து இருக்க முடியாது. ஆனா எல்லா இடத்துல நீங்க பார்க்கலாம், ஆண்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த இங்க உள்ள அமைச்சர், பெண் அமைச்சர்கள்லாம் எடுத்துக்கிறங்க, அவங்க சுற்றுப்பயணம்லாம் போனா பொண்டாட்டி கூட்டிட்டு போறாங்க, புருஷனோடு போறாங்களா? கிடையாது. ஆனா இங்க உள்ள அமைச்சர், ஆண் அமைச்சர்கள்லாம் கூட்டிட்டு போறாங்களா இல்லையா? நல்லது கெட்டதுக்கு இந்த கள்ளத்தனம் பண்றவங்க விட்டுட்டு போவானே தவிர பொதுவாக நல்லது கெட்டதுக்கு போறவங்க கூட்டிட்டு போறாங்களா இல்லையா? அப்ப நம்ம என்ன விளங்கணும், ஆம்பளை தனக்குன்னு வச்சுக்கிற மாட்டேங்கிறான். பதவியிலிருந்து, அந்தஸ்திலிருந்து, மரியாதையிலிருந்து, சொத்து சுகத்திலிருந்து, நகநட்டில இருந்து, வருமானத்தில இருந்து எல்லாமே நம்ம மனைவிக்கு ஷேர் பண்ணணும். அப்ப நம்ம எப்படி பெண்கள் கணவன்ட்ட நடக்கணும், எப்படி கணவன்ட்ட மரியாதையாகவும் கண்ணியமாகவும் நன்றியோடும். முக்கியமான விஷயம் என்ன, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நரகத்துல பெண்களே உங்களை நான் அதிகமாக பார்க்கிறேன். அப்போ ஒரு பொம்பளை கேட்குறாங்க, ஏன் அதிகமாக நீங்க பார்க்குறீங்க? ஆம்பளை பொம்பளை எல்லாம் சமமாத்தான தப்பு ரைட்லாம் செய்வாங்க, அது நாங்கள் மட்டும் எதுக்கு அதிகமாக நரகத்தில் இருக்குன்னு? அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 2 காரணம் தான் சொன்னாங்க. ஒன்று தக்ஃபுர்னுல் அஷீர் ஒ துக்ஸிர்னல் லான்.
ஒன்று என்ன, அதிகமாக சபிக்கிறீங்க, எதுக்கு எடுத்தாலும் நாசமாப்பா உருப்படாப்பன்னு செய்றீங்க, திட்டுறீங்க, இது ஒரு காரணம். இது ஆம்பளை ஜாஸ்தியாக கிடையாது. ரெண்டாவது என்ன பண்ணுறீங்கன்னா, கணவனுக்கு நன்றியோடு நீங்கள் நடப்பது இல்லை. உபகாரத்தை விளங்கினா தானங்க நன்றி செலுத்துவாங்க. உபகாரத்தை வந்து நம்ம என்ன செய்யணும், விளங்கணும். யார் ஒருத்தர் வந்து நமக்கு உதவி செஞ்சான்னா அந்த உதவியுடைய மகத்துவம் தெரிஞ்சா தான் நன்றி செலுத்துவோம். அது தெரியவே இல்லைன்னா எப்படி நன்றி செலுத்துவோம்? அப்போ ஏதோ மயக்க நிலையில் இருக்கிறவனுக்கு போய் நீங்கள் உதவி செஞ்சுட்டு வந்துட்டீங்கன்னா அவன் நன்றி செலுத்துவானா? அந்த மாதிரி இருக்கிறாங்க பெண்கள். எப்படி இருக்கிறாங்க, ஒரு மயக்க நிலையில் இருக்கிறவங்களுக்காக வேண்டி ஒருத்தன் கஷ்டப்பட்டு தூக்கிட்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்து அவனுக்கு உயிரை கொடுத்து பிழைக்க வச்சுட்டு வந்தோன்னா அவன் ஏதாவது நன்றி செலுத்துவானா? தெரியாது அவனுக்கு. இந்த நிலையில் பெண்கள் எப்படி இருக்கிறாங்கன்னு கேட்டால் இதெல்லாம் பார்க்க மாட்டேங்கிறாங்க. எவ்வளவு நமக்காக இவ்வளோ கஷ்டப்படுறானேன்னு பார்க்காம உடனே என்ன செய்யறது, இப்படி சொல்றாங்க, காலமெல்லாம் லவ் அஹசந்த இலா எஹதாஹுன்ன தகர, ஒரு காலமெல்லாம் ஒரு பெண்ணுக்கு நீ வந்து உதவிகளை செய்து கொண்டே இருந்து ஒரு நாள் உனக்கு செய்யலைன்னு சொன்னா பமா ராத்திமின்க செய்யா, உங்ககிட்ட ஒரு நன்மை நான் அடையலைன்றா பொம்பளை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேரக்டர் சொல்றாங்க, இது மாறணும், இதை கொஞ்சம் மாற்றணும். பெண்கள் என்ன செய்யணும், அது எப்படி, அது காலமெல்லாம் தந்தவன் வந்து ஒரு நாள் தரலன்னா ஒண்ணுமே இல்லைன்றதா? இப்ப ஏன் தரலன்னு மட்டும் கேளு. நம்ம என்ன கேட்கணும், பெண்களா இருக்கிறவங்க புருஷன்ட்ட ஒரு கோரிக்கையை வைக்கிறீங்க, அவனுக்கு செய்ய முடியலன்னு சொன்னா ஏங்க செய்யலன்னு அதை கேளு, அதுக்குரிய காரணத்தை கேளு. அதுக்காண்டி இது வரைக்கும் செஞ்சதை மறக்கிறதா, இது வரைக்கும் ஒன்றும் செய்யலைன்னு சொல்றதா? அது எவ்வளோ, அதுதான் நரகங்கிறான். சாதாரண குற்றம் அல்ல இது. கணவன்மார்கள் செய்கிற உபகாரத்தை நீங்க மறுக்கிறது எதுக்கு உரிய காரணமாவது, நரகத்தில் உங்களை அதிகமாக கொண்டு சேர்க்கிறது காரணமாகிறது. வேற வேற காரணத்தை ரசூலுல்லாஹ் சொல்லலாம், அது எல்லாருக்கும் சமமா இருக்கும். வேணும் பூஜை காத்து இதெல்லாம் தப்பு செய்யறது இங்கேயும் இருப்பான் அங்கேயும் இருப்பான், வேற போய் இப்போ ஆடுபத்தலாட்டம் இங்கேயும் இருக்கு அங்கேயும் இருக்கும், சமமா இருக்கும். உங்கள்ட்ட கூடுதலாக இருக்கிற விஷயம் ரெண்டு தான். என்ன ரெண்டு? இந்த மாதிரி நன்றி கெட்ட கணவன் விஷயத்தில் நன்றி கெட்டவர்களாக நடக்கிறீங்களே, அது வந்து உங்களை கொண்டு ஏன் அவ்வளவு சிரமப்படுகிறான். இன்னும் சொல்ல போனால் மற்ற ஜீவராசியை விட நம்ம மனித ஜீவராசிக்கு அல்லாஹ் கொடுத்த கிஃப்ட் என்ன, மற்ற ஜீவராசி மாதிரி ஆக்கியிருந்தான்னு வைங்க, பயங்கரமா. நம்ம அல்லாஹ் என்ன செய்யறான், இவங்களை வந்து வேற வேற உயிரினங்கள் எல்லாம் முழுமை பெற்று தான் பிறக்கிறது. எல்லா ஜீவனுமே கருவுலையே முழுமையாகி முழு படைப்பாகத்தான் கருவை விட்டு என்ன செய்யறது, முட்டையிலிருந்து வர்ற குஞ்சாக இருந்தாலும் சரி, கன்று இந்த மாதிரி மிருகங்களாக விலங்குகளாக கால்நடைகளாக இருந்தாலும் சரி, அது எப்படி பிறக்குதான், முழுமை பெற்று பிறக்கிறது. மனுஷன் பூரா குறப்பிரசவமாக தான் பிறக்கிறான். 10 மாசத்துல பிறந்தால் குறப்பிரசவம் தான். ஏன், அவன் முழுமை அடைவதற்கு இன்னும் 2 வருஷம் கருவுல இருக்கணும். எப்போ நீங்க நடக்கிறீங்களோ அப்பதான் நீங்க முழுமை பெறுறீங்கன்னு அர்த்தம். எப்போ நீங்க நடக்கிற அளவுக்கு வர்றீங்களோ அப்பதான் முழுமை பெறுறீங்க. மற்ற ஜீவன்கள் எல்லாம் முழுமை பெற்ற நிலையில் அது பிறக்கிறதுனால இவனுடைய தயவு தேவையில்லைன்னு கூட வாழ்ந்துடலாம். புருஷனுடைய தயவு இல்லாம கண்டுபிடி தூக்கிட போகணும், அதுவா ஓடுமே. ஒரு தாய் பசு வந்து கண்டுபிடிய தூக்கி ஓட வேண்டிய தேவை இருக்குதா? கிடையாது. அது பாட்டுக்கு கிடைச்சி தன்னால ஓடி வரும், தன்னால பாலை குடிக்கும், தன்னால போய் படுத்துக்கிறோம், தன்னால துள்ளி விளையாடுங்க. அது முழுமை அடைந்த பிறகு பிரசவிக்கிறது. அப்ப அதுக்கு வந்து புருஷன் தயவு தேவையில்லை. மனுஷனுக்கு எப்படி முழுமை பெறுவதற்கு முன்னாடி எல்லாம் நினைச்சிட்டான், முழுமை பெற்ற பிறகு பிரசவத்தாக்கியிருந்தா ஒரு பொம்பளை குலைக்க மாட்டான். முழுமை பெற்ற பிறகு இப்ப பிறக்கிற மாதிரி இன்னொரு 4 மடங்கு சைஸ்ல ஒரு குழந்தை வயிற்றுல வளர்ந்தா என்ன கதிக்கு ஆகுறது? அப்ப அல்லாஹ் என்ன பண்றான், அதுக்கு முன்னாடி உள்ளுக்கு வச்சு ஒரு காவாசி அளவுக்கு அவனை வச்சுவிட்டு காது கேட்காத நிலையில, வாய் பேச முடியாத நிலையில, கையை காலை அசைக்க முடியுமே தவிர பிடிக்க முடியாத நிலையில, எஞ்சி உட்கார முடியாத நிலையில, நிக்க முடியாத நிலையில அதெல்லாம் ஒன்று வர வேண்டி இருக்கிறது. அதெல்லாம் கருவிலே வச்சு வளர்த்தா பயங்கரமான பிரச்சனையாகி போயிடும். அல்லாஹ் என்ன பண்றான், அப்படி வளர்க்காம வெளியே வந்து வளர்ந்துட்டு போட்டு கருணைக்கு அவனு செஞ்சுட்டான். ஆனா அதனால நீங்க என்ன செய்ய வேண்டி இருக்கு, இன்னும் கொஞ்சம் கூடுதல் சிரமப்பட வேண்டி இருக்குது. என்ன கூடுதல் சிரமம்? ஒரு கை குழந்தையை பராமரிக்கிற பெரிய கஷ்டம் இல்லையா? அப்ப ஆம்பளை தயவு இல்லாட்டி ரொம்ப கஷ்டங்கிற நிலையில் இருக்கிறீங்க. ஏதோ எந்திரிச்சு ஓடி போற பிள்ளைய பத்திங்கன்னு வைங்க, அப்போ நான் போடாம புருஷன் தேவையில்லைன்ட்டு போயிடலாம். அல்லாஹ் எப்படி படைச்சிருக்கிறான், அதை தூக்கணும் கொஞ்சம் வச்சுக்கிட்டு இருக்கணும், ஒரு வினாடி என்ன பூ போல வைத்து தாங்கினாதான் அந்த குழந்தைய வளர்க்க முடியும். அந்த மாதிரி வந்து அப்ப அதையே உட்கார்ந்து இருந்தா வேற வேலை யார் பார்க்கறது? அப்ப அந்த மாதிரியான ஒரு நிலையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கு அந்த ஆணுடைய உதவி தேவைங்கிறது எப்படி நீ வச்சிருக்கான்னு பாருங்க. அப்ப அந்த ஆண் உதவி என்ன ஆகுறது, அவன் செய்யறான், அப்படியே என்ன செய்யறான். இன்னும் சொல்ல போனால் இன்னொன்னு நீங்க பார்க்கணும், ஒரு பொம்புல அவளுடைய பிள்ளைய வந்து கவனிக்கிறாள்ல, அதுக்கு ஆம்பளை கவனிக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கிறது. ஒரு பொம்பளைக்கு வந்து அது தாம்புள்ளதான் கன்ஃபார்மா தெரியும். அதில் யாருக்கா டவுட் வருமா? ஒரு பொம்பளைக்கு இது ஏன் புள்ளதாங்கிறதுல ஒரு பொம்பளைக்கு டவுட் வருமா? டவுட்டுக்கு முகாந்திரமே இல்லை. ஆம்பளையை பொறுத்த வரைக்கும் அவன் நம்புறான், அவனுக்கு தெரியாது. நீங்க சொல்றீங்க, நீங்க என்ன செய்றீங்க, இது உனக்கு தான் பிறந்தன்னு நீங்க சொல்றீங்களே தவிர அதை நம்புறானா இல்லையா? டிஎன்ஏ டெஸ்ட் எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கான். இந்த பொம்பளையில வந்து ஆம்பளை அப்படி சந்தேகப்படுறாங்க.
ஆம்பளை வந்து தகுந்த ஒரு காரணம் இருந்தாலே தவிர இந்த மாதிரி எதுக்கு சந்தேகப்பட மாட்டான். வழங்குதா? அவனை மாதிரி இந்த பிள்ளை இல்லாட்டாலும் சரி, உங்களை மாதிரி இல்லாட்டாலும் சரி, வேற மாதிரி இருந்தாலும் சரி, என் பிள்ளைன்னு ஒத்துக்கிறானா இல்லையா? அப்ப எல்லா குடும்பங்கள்லையும் பார்க்கணும். நீங்க யோசிச்சு பார்க்கணும், நம்ம சொல்றல எவ்வளவு நம்புறான். நம்ம புள்ள ஓம் புள்ள தாண்டான்னு அவன்கிட்ட சொல்லி சொல்றோம், ஆமான்னு ஒத்துக்கிட்டு செய்யறானு. நம்ம எப்படி நன்றியா இருக்கணும், எப்படி விசுவாசமா இருக்கணும். அவனை மாதிரி அச்சு அசலா இருந்தாலாவது நம்புறதுல பிரச்சனை இல்லை. அப்படித்தான் எல்லா பிள்ளையும் பிறக்குதா? அப்படி அப்பனுக்கு பிள்ளை தப்பாம அப்படி பிறக்கிற மாதிரி எத்தனை இருக்கு? ஒரு 100ல் 1 கூட இருக்காது. அதே மாதிரி இருக்கிறது. மீதி உள்ளதெல்லாம் ஏதாவது வித்தியாசமா இருக்கும். 4 தலைமுறைக்கு முன்னாடி யார மாதிரியே பிறக்கும். நமக்கு யாருன்னா வரையும் பார்த்துருக்க மாட்டோமா, புது பிள்ளை மாதிரி தெரியும். இருந்தாலும் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், என் பிள்ளை தான். அப்ப பெண்கள் நினைச்சு பார்க்கணும், எவ்வளவு நம்பிக்கை கான்பிடென்ட் அவன் ஏத்துக்கிறான். நம்ம சொல்ல நம்பி இது உன் பிள்ளை தான் சொன்ன உடனே அது நிஜமா அவன் பிள்ளை தான், சந்தேகம் வரலாம்லங்கிறேன். அதுக்காண்டி எல்லாம் தப்புன்னு சொல்ல வரல. கரெக்டா இருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு அவனுக்கு தெரியுமா? வயிற்றுல சுமக்கிற உங்களுக்கு தெரியுது, உங்கள்கிட்ட இருந்து வெளியே வர்றது தெரியுது, உங்க பிள்ளை தான் அது. வேற ஒரு பெண்ணிட்ட இருந்து உங்களுக்கு அது உங்களுக்கு கன்ஃபார்ம். ஆம்பளைக்கு எந்த விதமான கன்ஃபார்ம் கிடையாது, அது நம்பிக்கை. அப்ப என்ன நம்பிக்கை எடுத்து பார்த்தால் கூட ஆண்கள் பெண்கள் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கிறாங்களா, பெண்கள் ஆண்கள் மேல நம்பிக்கை வச்சிருக்காங்க? இட போட்டு பாருங்க. ஆண்கள் பெண்கள் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை ரொம்ப 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 அபரிமிதமானது. அப்படி நம்புறான், என் பிள்ளைட்டில என் பிள்ளை தான், என்ன வேண்டாலும் செய்வேன், அதுக்காக வேண்டி என்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்பேன், அதுக்காக நான் உழைக்குவேன், அவர் டாக்டராகி என்ஜினியராகி நான் பார்ப்பேங்கிறான், என்ன வேண்டாலும் செய்வேங்கிறான். அப்ப என்ன நினைச்சு பார்க்கணும், நம்ம பெத்தோம் மறுக்கவும் செய்யலாம்ல, நம்ம புள்ளன்னு ஏத்துக்கிறானே, இவ்வளவு நம்பிக்கை வச்சுக்கிறான் புருஷன், அப்படி நினைத்து பார்த்தார்களே. ஆனால் இவர்கள் எப்படி நடக்கணும்? அப்ப ஆண்கள் செய்கிற அந்த தியாகங்களை, ஆண்கள் செய்கிற அந்த உதவிகளை பெண்கள் முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்கிறது. அது கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, மனிதர்கள் வணக்க வழிபாடுகளை எவ்வாறு நிறைவேற்ற கடமைப்பட்டிருக்கிறார்களோ அதுபோல தங்களுக்கிடையே செய்து கொள்கின்ற ஒப்பந்தங்களையும், குறிப்பாக திருமண வாழ்க்கையின் மூலமாக செய்து கொள்கின்ற ஒப்பந்தங்களை முழு அளவிலே நிறைவேற்ற கடமைப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நம்ம பார்த்து வருகிறோம். அதில் குறிப்பாக பெண்கள் தங்களுடைய வாழ்க்கை துணைவர்களோடு எத்தகைய அணுகுமுறைகளை மேற்கொள்ள வேண்டும், அவர்கள் நல்லவர்களாக சாலிகானவர்களாக வாழ்வதற்கு எந்த வகையில் நாம் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்பதில் அதிகம் கவனம் செலுத்த கடமைப்பட்டிருக்கிறார்கள். ஆண்களை பெண்களை 2 பேரை எடுத்துக்கொண்டோமே ஆனால் பொருளாதார ரீதியாக பெண்கள் மீது அதிகமான கடமைகள் சுமத்தப்படவில்லை. தங்களுடைய வாழ்க்கை தேவைக்காக கூட பெண்கள் அவங்களே சம்பாதிக்கணும் என்று இந்த மார்க்கத்தில் சொல்லப்படலை. அவங்களுடைய பெற்றோர்களை கவனிக்க வேண்டும், அவங்களுடைய சொந்த பந்தங்களை கவனிக்க வேண்டும் என்பது போன்ற சுமைகளும் பெண்கள் மீது இஸ்லாம் சுமத்தவே இல்லை. இந்த கடமைகளை எல்லாம் ஆண்கள் மீது தான் அல்லாஹ் சுமத்தி இருக்கிறான். ஆண்கள் தங்களுக்காக சம்பாதிக்க வேண்டும், தங்களுடைய மனைவிக்காக சம்பாதிக்க வேண்டும், தங்களுடைய பிள்ளைகளுக்காக சம்பாதிக்க வேண்டும், தங்களுடைய பெற்றோருக்காக கூட ஆண்கள் சம்பாதிக்க வேண்டும், தங்களுடைய உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் சிரமப்படுவார்களே ஆனால் அவங்களுக்காகவும் அவர் சம்பாதிக்க வேண்டும், அவங்களெல்லாம் கவனிக்க வேண்டும் என்றெல்லாம் நிறைய கட்டளைகள் ஆண்களுக்கு உள்ளது. ஆனால் நடைமுறையில் பெண்கள், மனைவியாக வரக்கூடிய பெண்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று சொன்னால், கணவனுடைய முழு வருவாயையும் நாம் மாத்திரமே பயன்படுத்தி கொள்ள வேண்டும், கணவனுக்கு சொந்தமான எந்த ஒரு பொருளாதாரமும் கணவனுடைய சொந்தக்காரங்களுக்கு போகக்கூடாது, கணவன் தன்னுடைய தாயை கவனிக்கக்கூடாது, கணவன் தன்னுடைய தகப்பனை கவனிக்கக்கூடாது, கணவன் தன்னுடைய தங்கச்சியை அக்காவை கவனிக்கக்கூடாது, அவங்களுடைய உறவினர்களை அனுசரிக்கக்கூடாது என்கிற அளவுக்கு ஒரு குறுகிய எண்ணம் உடையவர்களாக பல மனைவிமார்கள் இருக்கிறார்கள். அப்போ இப்படி நடந்து கொள்வார்களே ஆனால் அந்த கணவன் இப்போ அல்லாட்ட பாவியாகி விடுகிறான். தாயை கவனிக்காமல், தகப்பனை கவனிக்காமல், அவன் மீது என்னென்ன கடமைகளை எல்லாம் அல்லாஹ் சுமத்தி இருக்கிறானோ அதையெல்லாம் செய்ய முடியாத ஒரு பாவியாக இந்த திருமண வாழ்க்கையின் மூலமாக பெண்கள் பல கணவன்மார்களை ஆக்கி விடுகிறார்கள். அவன் மனப்பூர்வமாக அவன் குடும்பத்தாரை அனுசரிக்க விரும்பினால் கூட மனைவிக்கு பயந்து கொண்டு அவன் கவனிக்க
அஞ்சுகிறான். கவனிப்பதிலிருந்து விலகி கொள்ளுகிற காட்சியை பார்க்கிறோம். நம்முடைய கணவன்மார்களும் அவங்க நல்லவர்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்து அவங்களுக்கு அல்லாஹ் என்னென்ன கடமைகளை எல்லாம் சுமத்தி இருக்கிறானோ அதையெல்லாம் செய்வதற்கு நம்ம ஊக்குவித்து அவனை நல்ல வழியில் செலுத்தி அவன் தன்னுடைய தாய் தந்தையரை கவனிக்கக்கூடியவனாக ஆக்கி இப்படியெல்லாம் அவனை நல்வழியில் கொண்டு போனாதான் ரெண்டு பேருமே சொர்க்கத்துக்கு போவதற்குரிய ஒரு வழியை அடைய முடியும். இதை நிறைய பெண்கள் உணர்றதே கிடையாது. இதனால என்ன, அவங்களும் பாவியாகி அவங்களும் தங்களுடைய கணவன்மார்களை பாவம் செய்ய வைத்து அவங்களும் அதனால் அந்த பாவத்தில் பங்கெடுத்து கொண்டவர்களாக வாழ்க்கையை ஓட்டுற நிலையை பார்க்கிறோம். அப்போ பெண்கள் என்ன கவனத்தில் வைக்கணும், நமக்கு தாயை கவனிக்கிற கடமை எல்லாம் சுமத்தலை, நம்முடைய தந்தையை கவனிக்கிற கடமையை சுமத்தலை, நம்முடைய கணவன் மீது இதெல்லாம் சுமத்தப்பட்டு இருக்கிறது. அவர் நமக்கு மட்டும் உழைக்க மாட்டார், நம்முடைய பிள்ளைகளுக்கு மாத்திரம் உழைக்க மாட்டார், அவர் மீது என்னென்ன கடமைகளை அல்லாஹ் சுமத்தி இருக்கிறானோ அதுக்கெல்லாம் உழைக்குவார் என்பதை உணர்ந்து அதை தூண்டக்கூடியவங்களாக இருக்க வேண்டும். மனைவிமார்கள் எப்படி இருக்கணும்னு கேட்டால், உங்கள் தாயை நீங்கள் கவனிக்காமல் இருக்கிறீங்க, உங்கள் தகப்பனை இதுக்கு நீங்கள் கவனிக்காமல் இருக்கிறீங்க, உங்கள் சொந்த பந்தங்கள்லாம் சிரமப்படுத்தானே செய்கிறாங்க, அவர்களை நீங்கள் கவனிக்கலாமே என்று ஊக்குவிக்கக்கூடியவர்களாக ஒரு பெண் ஆனால்தான் அவனை சொர்க்கத்துக்கு போகிற பாதையில் அவள் கொண்டு செல்கிறாள். அதுதான் அல்லாஹ் குர்ஆனில் என்ன சொல்கிறான், ஹுன்ன லிபாசுல்லக்கும் அன்தும் லிபாசுல்லஹுன்ன. அந்த பெண்கள் உங்கள் மனைவியராக இருக்கக்கூடிய அவங்க உங்களுக்கு ஆடையாக திகழ வேண்டும், நீங்கள் அவங்களுக்கு ஆடையாக திகழ வேண்டும். ஆடையாக திகழ்னா என்ன, ஆடை எப்படி எல்லா வகையிலையும் நம்மளை பாதுகாக்கக்கூடியதாக இருக்கிறதோ அதே மாதிரி நம்முடைய கணவனை நம்ம பாதுகாக்கணும். நம்ம தப்பான வழிக்கு போகாமல் அவனை கண்காணிக்க வேண்டும். அவன் மார்க்கத்தை பேணுவதற்கு நம்ம ஒரு உத்வேகமாக ஊக்கம் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கணும் என்கிறதை பெரும்பாலான மனைவிமார்கள் புரிந்து கொள்வது இல்லை. அவன் மட்டும் இப்போ குற்றவாளி ஆக மாட்டான், மறுமையில் அல்லாஹ்விடத்தில் இவங்களும் தான் குற்றவாளி ஆவாங்க. இன்னும் சொல்ல போனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, பெண்கள்கிட்ட ஒரு பெரிய ஆயுதமே இருக்கிறதா சொல்கிறாங்க. பார்த்தா பலவீனமாக இருக்கிறீங்க, ரொம்ப ஒன்றும் இல்லாத ஒரு ஆள் மாதிரி இருக்கிறீங்க, ஆனால் பெரிய பெரிய அறிவாளியெல்லாம் பிரட்டி என்ன செஞ்சிடுறீங்க, உங்கள் கருத்துக்கு தகுந்தவாறு மாற்றிடுறீங்க. இதை நான் ஒரு ஆச்சரியமாக பார்க்கிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட சொல்லி காட்டுறாங்க. பெரிய கூர்மையான அறிவு உள்ளவனாக இருப்பான், அவனுக்கே என்னவாயிரும்னு கேட்டால் மனைவி சொல்கிறதான் சரின்னு அவனுக்கு படும், ஆனால் சரியாக இருக்காது. மனைவி சொல்லக்கூடிய தப்பான விஷயங்கள் கூட அவனுக்கு என்ன செய்யும், நம்ம பொண்டாட்டி சொன்னால் சரியாக தான் இருக்கு என்று நினைக்கும் அளவுக்கு மாற்றக்கூடியவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள். அப்போ அந்த ஆயுதத்தை நீங்கள் தப்பாக யூஸ் பண்ணிடக்கூடாது. நீங்கள் கணவனை நல்ல வழிக்கு பயன்படுத்தணுமே தவிர அந்த திறமையை அந்த ஆற்றலை அவனை சரியான பாதைக்கு கொண்டு போகிறதுக்கு பயன்படுத்துகிற விட்டுட்டு எந்தளவுக்கு ஆக்கிடுறாங்க, தாயை ஊட்ட விட்டு விரட்டுறது சரின்னு அவன் நினைக்கக்கூடிய நிலைக்கு ஆக்குனது யார், இவங்க தான். அது பெத்த தாயை ஊட்ட விட்டு போன்று விரட்டி விடக்கூடிய பிள்ளைகள் இருக்கிறார்கள். அது சரி என்று அவன் நினைக்க வச்சது யாரு, உன்னுடைய தாயை விரட்டி விடுறதுக்கு நீ உடன்படுவியா? அப்போ அந்த கணவனுடைய தாயை ஊட்ட விட்டு விரட்டி விட்டு தந்தையை விட்டு விரட்டி விடுறது, அவங்கள வயசான காலத்தில் முதியோர் இல்லத்தில் கொண்டு சேர்க்கிறது, கவனிப்பாரற்றி விடுவதெல்லாம் உலகத்தில் நடக்குது. இதெல்லாம் சரின்னு ஒரு பையன் நினைக்கிறான்னு சொன்னால் அதை ஆக்குனது யாரு, இந்த பெண்ணு தான் அப்படி ஆக்குறான். அப்போ ஒரு பெண்மணியை பொறுத்த வரைக்கும் அவன் நினைத்தாலேயானால் இப்படியெல்லாம் செய்யாமல் நல்லவனாகவும் கொண்டு போக முடிகிறது. அவன் நினைச்சான்னு சொன்னால் அவனை கெட்ட காரியத்தை எல்லாம், தடை செய்யப்பட்ட காரியத்தை எல்லாம் நல்ல காரியம் மாதிரி அவனுடைய மூளையை மழுங்க வச்சு மற்ற இடத்துலலாம் விவரமாக தான் இருப்பான். இந்த பொண்டாட்டி சொல்லும் போது மட்டும் அந்த விவரம் எங்கே போதும் தெரிய மாட்டேங்குது. மற்ற விஷயம் ஷார்ப்பாக பேசுவான், ஷார்ப்பாக சிந்திப்பான், எல்லா விதத்திலும் ஆர்குமெண்ட்லாம் பண்ணுவான், நல்லது கெட்டதை கரெக்டாக கண்டுபிடிப்பான். இந்த மனைவி அந்த நேரத்தில் சொல்லக்கூடிய நேரத்தில் சில தவறான முடிவுகளை கூட சரியானது என்று நினைக்கிற அளவுக்கு ஒரு அப்பாவியாக இந்த ஆம்பளை இருக்கிறான். அல்லாஹ் அப்படி படைச்சு வச்சிருக்கிறான். ஆண்களுடைய தன்மை எப்படி படைச்சிருக்கிறான், அவங்கள எப்படி வேணாலும் ஏமாத்திடலாம், அவங்கள்ட்ட ஒரு அழுகையை விட்டால் சரியாக வந்துடும், அவங்கள்ட்ட ஒரு ஒப்பாரி வச்சா என்ன ஆயிரும், நம்ம கருத்துக்கு அவனை கொண்டு வந்துடலாம் என்கிற மாதிரி ஒரு நிலையில் ஆண்கள் படைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த பலவீனத்தை நிறைய பெண்கள் மிஸ்யூஸ் பண்ணுறாங்க, தப்பாக பயன்படுத்தி தாங்களும் குற்றவாளி ஆகிடுறாங்க. இது பெண்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். குடும்ப வாழ்க்கையில் ஒப்பந்தம்னு சொன்னால் அவனுடைய மார்க்க கடமையை நிறைவேற்றுறதுக்கு தானே உறுதுணையாக நிற்கணும். அவனுடைய மார்க்க கடமைக்கு முட்டுக்கட்ட போடுற அளவுக்கு நின்றார்களே, ஆனால் அவங்க அந்த குடும்ப வாழ்க்கையில் கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமையை சரியாக செய்யவில்லை அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி நிறைய மனைவிமார்கள் நம்ம பார்க்குறோம், அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் கணவனுடைய வருவாயை அறிந்து அவனுடைய பொருளாதார நிலையை உணர்ந்து அதுக்கு ஏற்றவாறு தங்களுடைய கோரிக்கைகளை வைக்கிறத நம்ம பார்க்க முடியல. அவங்க எதுக்கு ஆசைப்படுறாங்க, யதார்த்தமான உலகத்தை விட்டு வெளியே போய் பெருமைக்காக வேண்டி வாழன்னு ஆசைப்படுறாங்க. அதிகமான பெண்களுடைய நிலைமை என்ன, பெருமைக்காக வேண்டி நம்ம கணவன்கிட்ட இருக்குதா,
அவனுடைய வருவாயை கொண்டு நம்ம ஆசைப்படக்கூடியதை கேட்கலாமா? கேட்குற அளவுக்கு அவன்கிட்ட அதுக்கு தகுதியோடு நம்ம கணவன் இருக்கிறானா? அவனுடைய வருவாய் அதுக்கு ஏற்றதா இருக்குதா? இதையெல்லாம் கவனிக்கணுமா இல்லையா? கணவன் நம்ம கணவன் தான், நமக்காக என்ன வேண்டாலும் செய்வான் தான். அவன் செய்வான் என்ற காரணத்திற்காக வேண்டி அவன் மீது இல்லாதெல்லாம் சுமத்துறாங்களா இல்லையா? எதுக்காக இன்னைக்கு பார்க்குறோம், பெரும்பாலான பெண்கள் அவங்களுக்கு தேவையோ தேவையில்லையோ அதை பற்றிலாம் கவலை கிடையாது. பக்கத்து வீட்டில் ஒரு வசதி வந்து விட்டது என்று சொன்னால் அது நமக்கு வேணும். அதிகமான பெண்களுடைய நிலைமை எப்படி இருக்கிறது? அல்லாஹ் பொருளாதாரத்தை சிலர் கூட கொடுப்பான், சிலர் குறைவாக கொடுப்பான். கூட கொடுத்தவங்க அதுக்கு தகுந்தவாறு வாழ்வார்கள், கம்மியாக கொடுத்தவர்கள் அதுக்கு தகுந்தவாறு வாழ பழகிக்கொள்ளணும். நமக்கு அல்ல கம்மியாக தான் கொடுத்தா என்ன செய்யணும்? சரி, அல்ல அவ்வளோதான் நம்ம கொடுத்துருக்குறான் அப்படின்னு நம்மளை மாற்றிக்கொள்ளணும். ஆனால் என்ன நம்ம உலகத்தில் பார்க்குறோம், பக்கத்து வீட்டில் ஒரு பெரிய ஒரு வீடை கட்டிட்டாங்கன்னு சொன்னால் எனக்கு அந்த மாதிரி ஒரு வீடு வேணும். பக்கத்து வீட்டில் பெரிய ஃப்ரிட்ஜ் வாங்கிட்டாங்கன்னு சொன்னால் நம்ம வீட்டில் ஃப்ரிட்ஜ் இருக்குது, இதை விட ஒரு ஜான் கொஞ்சம் பெருசாக இருக்குமா, அது எப்படி எனக்கு அதே மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ரிட்ஜ் வைத்திருந்தால் கூட அந்த வீட்டோட நான் என்ன மட்டமா அப்படின்னு சொல்லி கணவன்மார்களை நச்சரிக்கக்கூடிய பெண்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள், அதை சாதிக்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். அதே மாதிரி டிவின்னு சொன்னால் அவங்க வீட்டில் ஒரு பிளாஸ்மா டிவி வாங்கிட்டு நம்ம வீட்லேயும் வாங்கணும், அல்லாத இருந்தால் வாங்கிட்டு போங்க. ஒரு கணவன்றது இருக்குதா, நமக்கு தேவைதானா அது? அப்போ வாங்கினா அவனுடைய சிரமம் இல்லாமல் அவனுடைய வாழ்க்கை ஓடுமா? இதையெல்லாம் பார்க்குறதே கிடையாது. எதை பார்ப்பாங்க? அந்த வீட்டில் வாங்கிட்டாங்க எங்களுக்கு வேணும், அந்த வீட்டில் ஒரு பொம்பளை நகை வாங்கிட்டானா எனக்கு வேணும், அவன் நல்ல கல் வளையல் போட்டா எனக்கு அந்த மாதிரி வளையல் வேணும். இது எப்படி இது மார்க்கத்தில் நியாயமாகுமா? அவனுக்கு சக்தி இருக்கான்னு பார்க்கணுமா இல்லையா? கணவனுடைய வருவாயை கொண்டு நீங்கள் கேட்டால் வாங்கி தருவான். எப்படி வாங்கி தருவான்? நிறைய கணவன் ஏமாளி கணவன்மார்கள் இருக்கிறார்கள். அவங்க மனைவி கேட்ட காரணத்துக்காக வேண்டி இருக்கிற தொழிலில் கொஞ்சத்தை எடுத்து அதில் நகையை வாங்கி கொடுப்பான், அங்கே தொழில் உட்காந்து போயிடும். அதில் கடனை வாங்கி என்ன செய்வான்? அதை வாங்கி கொடுப்பான். அதில் பூர்வமாக இருக்கிற ஒரு சொத்து பத்தை விற்றுப்பட்டு மனைவிக்காக வேண்டி அதை வாங்கி தந்துடுவான். வாங்கி தருவதற்கு அவன் என்ன சிரமப்படுவான், எவ்வளோ கஷ்டப்படுவான், அதுக்கான தகுதி அவன்கிட்ட இருக்குதா, இந்த பொருள் நமக்கு முதல்ல தேவை இருக்குதா, அதெல்லாம் பார்க்குறது கிடையாது. தேவையோ தேவையில்லையோ, இப்போ இந்த பெருமைக்கு மாவு இடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் மாவு இடிக்கிறது ஒரு பெருமைக்கு உரிய ஒரு விஷயம். கல்யாணம் காட்சி வந்தால் என்ன செய்வாங்க? மாவு இடித்து பலகாரம் சொல்லுவாங்கன்னு அர்த்தம். பக்கத்து வீட்டில் மாவு இடிக்கிறதுக்காக வேண்டி தேவையில்லாட்டாலும் வெறும் உரலை வச்சுக்கிட்டு என்ன செய்வாங்க? இடிப்பாங்க. ஏன்? எங்கள் வீட்டில் தெரியாது, சத்தம் தானே முக்கியம். உங்கள் வீட்டில் மாவு இடித்தா எங்கள் வீட்லையும் இடிக்கிறோம் இப்படின்னு சொல்லி இந்த பெருமைக்கு மாவு இடிக்கிறேன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரியான தன்மை பெண்கள்கிட்ட ரொம்ப அதிகமாக இருக்கிறது. உலகத்தில் உங்களுக்காக வாழுங்க, அடுத்தவங்களுக்கு வாழாதீங்க. நீங்கள் எதுக்கு வாழ ஆசைப்படுறீங்க? பிறருக்காக வேண்டி வாழ்வதற்கு நீங்கள் ஆசைப்படுறீங்க. உங்களுக்காக வாழ்வதில் நீங்கள் நிறைய ஓட்ட விட்டுறீங்க, நிறைய பின்னாடி கஷ்டப்பட போறீங்க. கணவன் சம்பாதிச்சு அதிகமாக வைத்திருந்தால் அதை நீங்கள் தான் அனுபவிக்க போறீங்க. தெரியாமல் அவனுடைய தகுதிக்கு மீறின விஷயங்களை எல்லாம் தலையெழுத்துக்கு போடக்கூடிய வகையில் பெரிய பெரிய ஆசைகளை வளர்த்து கொள்ளக்கூடிய காட்சியெல்லாம் பார்க்குறோம். ஒவ்வொரு சின்ன ஒரு பொருளை நம்ம ஆண்களையும் எடுத்துக்கிறங்க, பெண்களையும் எடுத்துக்கிறங்க. ஆண்கள்கிட்ட எவ்வளவு இருந்தாலும் அவர்கள் பெருமை அடிக்க மாட்டேங்கிறாங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய எல்லா விதமான ஆசைகளும் தேவையை அடிப்படையாக கொண்டே இருக்க மாட்டேங்குது, பெருமையை அடிப்படையாக கொண்டு தான் இருக்குது. தேவைக்கு நம்ம என்ன வேணாலும் வாங்கலாம். அவங்க ஒரு ட்ரெஸ் வாங்கினா கூட எதுக்கு வாங்குவாங்க? தேவையே இருக்குது. 100 ட்ரெஸ் இருக்கும், பீரோவில் வைக்கிறதுக்கு இடம் இருக்காது. ஆனாலும் இன்னொரு 110 ட்ரெஸ் வேணும். எதுக்காக வேண்டியது வேணும்? மற்றவங்களுக்கு முன்னாடி காட்டி கொள்ளணும். உங்கள்கிட்ட இருந்தால் உங்கள்கிட்ட எனக்கு கூட இருக்குது, உங்கள்கிட்ட 100 என்கிட்ட 110, உங்கள்கிட்ட 10,000 ரூபா போட என்கிட்ட 20,000 ரூபா போடவே, இதுக்கு தான் ஆசைப்படுறார்களே தவிர அது தேவையா அதில் கவனம் செலுத்துவது கிடையாது. ஆம்பளை பொறுத்த வரைக்கும் தேவைக்கு தான் வாங்குறான், அவனுக்கு தேவையாக இருந்தால் வாங்குவான், இல்லாட்டி விட்டு போயிடுவான். பெண்களை பொறுத்த வரைக்கும் என்ன, அவங்களோட ஆசைகள்லாம் எப்படி அமைந்திருக்கிறது என்று சொன்னால் மற்றவங்களுக்கு முன்னாடி நான் பெருசுன்னு காட்டணும். ஏன் இந்த பெருமையில் என்ன உங்களுக்கு நன்மை? அதனால் என்ன? இப்படி அடுத்தவர்களுக்காக வாழ்வதனால உங்களுக்கு என்ன கிடைச்சி போயிடுது? பெருமையாச்சும் கிடைக்க வேண்டிய, அதுவும் கிடைக்காது. நினச்சி ஏமாந்துக்கிட்டு இருக்கிறாங்க. பெருமையாக கிடைக்கும். உங்கள் முன்னாடி போய் அந்த ட்ரெஸ்ஸை போய் காட்டும்போது என்ன செய்வாங்க? நல்லா இருக்குதுன்னு சொல்லிவிடுவாங்க. நீங்கள் இப்படி 2 எடுத்து வச்சோன்னு என்ன பேசிக்கிடுவாங்க? திமிரப்பாரு. இதுதான் கிடைச்ச லாபம். நீங்கள் இந்த பெருமைக்கு ஆசைப்பட்டீங்களே, அந்த பெருமைக்காண்டு போஸ்ட் அடிச்சு பாராட்டு விழாவை நடத்திடுவாங்க. முன்னாடி போய் அந்த ட்ரெஸ்ஸை காட்டும் போது என்ன செய்யும்? அந்த நேரத்தில் உங்களை பாராட்டிக்கிடுவாங்க, நல்லா இருக்குது. வாய் தான் பாராட்டேன், உள்ளுக்குள்ள அப்படி கருவுவாங்க. வாயினால் பாராட்டுன்னு செய்வாங்க. இவளுக்கு வாழ்க்கையை பாருங்க, இவளுக்கு திமிரை பாரு, இவளுக்கு மண்டக்கணத்தை பாருன்னு தான் மனசுக்குள்ளே இருப்பார்கள். நீங்கள் ஒரு 8 எடுத்து நவண்டு போனோன்னு என்ன செய்வாங்க? உங்களுக்கு எதை பெருமைக்காக நீங்கள் காட்டினீர்களோ அதை விமர்சிப்பார்கள். மினிக்கிட்டு போகிறத பாரு, எல்லாம் புதுசாக வந்த வாழ்க்கையை பாரு, இப்படி தான் பேசி. இதில் என்ன உங்களுக்கு நன்மை? இப்படி அடுத்தவர்கள்ட்ட போய் உங்களுடைய ஆடம்பரத்தை காட்டி அவங்களுக்கு வைத்தறிச்சல் பட வைப்பதற்காக வேண்டி நம்ம கணவன்மார்கள் இந்த மாதிரி தள்ளலாமா?
அவன் மீது சுமையை சுமத்தலாமா? அவன் சக்திக்கு மீறிய ஒன்றை அவன் மீது நம்ம கோரிக்கை வைக்கலாமா அப்படின்னு யோசிக்கணுமா இல்லையா? அப்போ உலகத்துக்காக நம்ம வாழ்ந்தோம். உலகத்தை வாழ்ந்து எல்லாம் உங்களால் திருப்திப்படுத்தவே இயலாது. உலகத்தில் உள்ள நடிக்கத்தான் செய்வான். பயங்கரமான விருந்து போட்டீங்கன்னா பாராட்டுவான்னு நினைக்குவீங்க. தின்றுட்டு குறை சொல்லிட்டு தான் போவான். என்ன செய்வாங்க? சோறாக்கி இருக்கிறாங்க அப்படி ஒரே சாப்பாட்டுக்கு 4 விதமான விமர்சனம் பண்ணுவான். நம்ம என்ன நினைக்கிறோம்? 4 பேர் பயங்கரமான பாராட்டுவாங்க, திண்டு விட்டு குறை சொல்லிட்டு போவான். உப்பு அதிகமாக போட்டாங்க, நெய் ஜாஸ்தியாக போட்டாங்க. அதே சாப்பாட்டுக்கு இன்னொருத்தன் சொல்லுவான் நெய்யே போடலாமா. ஒரே சாப்பாட்டுக்கு நெய் கூடாமா ஒருத்தன் என்ன செய்வான்? கஞ்சப்பையில் ஒழுங்காக நெய் ஊற்றலாமா. ஒருத்தன் நல்ல வெந்து போச்சுமா. அதே சாப்பாடு வேவலாமா. ஒருத்தன் கறியை ரொம்ப போட்டாங்கம்மா. அதே சாப்பாடு கறியை கம்மியாக போட்டாங்கம்மா. ஒருத்தன் அரிசி நல்ல அரிசிமா, ஒருத்தன் மட்டை. ஒரே சாப்பாட்டுக்கு தான். இவனையெல்லாம் திருப்திப்படுத்த இயலுமா? மனுஷனுக்கு நம்ம வாழ இயலுமா? நமக்கு வாழணும். உலகத்தை திருப்திப்படுத்த, உலகத்தில் நம்ம பாராட்டுவதற்காக, உலகத்தில் நம்மளை புகழ்வதற்காக வாழ்ந்தோம்னு சொன்னால் ஒரு காலத்தில் நம்ம அவங்கள திருப்திப்படுத்த இயலாது. அல்லாவுக்காக வாழுங்க, உங்களுக்காக வாழுங்க. அப்போ அதிகமான மிஸ்டேக் எங்கே நடக்கிறது? பெண்கள் உலகத்துக்கு வாழ்கிறோம் என்று சொல்லி தங்கள் மீது தாங்களே மண்ணள்ளி போட்டுக் கொள்கிறார்கள். தங்களுடைய கணவன்மார்கள் மீது அவங்களே சுமையை தேவையில்லாமல் போட்டு மிச்சமாக இருந்தால் உனக்கு தானே தரப்போகிறான். இருக்கிறதெல்லாம் வாரி நாசமாக்கிட்டு போனீங்கன்னா கடைசியில் கஷ்டப்பட்டால் உனக்கு யார் உதவுவா? அப்போ கணவனுடைய தொழில் நல்லபடியாக போய் கொண்டிருக்க வேண்டும். அதுக்கு சேதாரம் இல்லாத வகையில் நம்ம கோரிக்கை வைக்கணும். கணவனுடைய சொத்துக்கள் பாதுகாப்பாக இருக்கணும். அதுக்கு சேதாரம் இல்லாத வகையில் நம்ம கணவன்கிட்ட கோரிக்கை வைக்கணும். கணவனுடைய குடும்பத்தாரை கவனிக்க வேண்டிய கடமை அவனுக்கு இருக்கிறது. அதுக்கு சேதாரம் இல்லாத வகையில் நம்முடைய தேவைகளை கணவன்கிட்ட முறையிடணும். இந்த ஒரு விஷயத்தில் நிறைய பெண்கள் என்ன செய்கிறாங்க? தப்பு செய்கிறாங்க. எது காரணம் என்ன? இந்த மாதிரி ஒரு பகட்டை அவர்கள் விரும்புகிறார்கள். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்து வாழ்ந்த சமுதாய மக்கள்கிட்ட இந்த தன்மையே இருந்தது கிடையாது. அவங்கள்ட்ட என்ன மாதிரியான வாழ்க்கையை எல்லாம் கொடுத்தானோ அதை பெருமையாக சொல்லிடுவாங்க. நம்ம எதுக்கு பெருமை இப்போ இல்லாட்டாலும் இருக்கிற மாதிரி பந்தாடிக்கிறவன் அதெல்லாம் சஹாபி பெண்கள்கிட்ட கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த வறுமை இருக்குத, அவங்க பட்ட அந்த கஷ்டம் இருக்கிறத, இந்த கஷ்டங்களை எல்லாம் அவங்க மனைவிமார்கள் உலகத்தில் சொல்கிறாங்க. நம்ம என்ன செய்வோம்? அதை டபுளாக பெருக்கி நம்ம கூடுதலாக இருக்கிற மாதிரி வைத்திருச்சலை உண்டாக்குற மாதிரி தான் நம்ம வெளி உலகத்தில் சொல்லுவோம். ஆனால் ஆயிஷா நாயகி அவங்க என்ன சொல்கிறாங்க? நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் இருக்கக்கூடிய நாங்கள், அவங்க மனைவியராக இருக்கக்கூடிய நாங்கள் 1 மாதம் அடுப்பில் சமைச்சே இருக்க மாட்டோம். அடுத்த பிற வந்துடும் சமைச்சிருக்க மாட்டோம். அதுக்கடுத்து ஒரு பிற வந்துடும் சமைச்சிருக்க மாட்டோம். 3 பிறை, ஒரு பிறை, 2வது பிறை, 3வது பிறைன்னு சொல்லி 3 தலைப்பிறை வந்துடும். 3 மாதம் ஓடி போயிடும். அப்போ சமையலே நடந்திருக்காது. இப்படி நாங்கள் வாழ்ந்துருக்குறோம். அப்போ சஹாபி அடுத்த தலைமுறையில் உள்ள சாபியன்கள் கேட்குறாங்க, அப்போ இப்படி வாழ்ந்தீங்க, சமையலை பண்ணாமல், அடுப்பை பற்றாமல், அடுப்பை மூட்டாமல் எப்படி உங்களுடைய வாழ்க்கை ஓடுனுச்சு? அவங்க என்ன சொல்கிறாங்க? பேரிச்சம்பழத்தை தண்ணியும் சாப்பிட்டு வாழ்த்துக்குருவோம். நாங்கள் எப்படி வாழ்ந்தோம்? 3 வேளைக்குமே பேரிச்சம்பழம் தண்ணி, அடுப்பு பற்றுற வேலையே கிடையாது. அப்போ இவ்வளோ பெரிய வறுமையான ஒரு வாழ்க்கையை செம்மையாக வாழ்ந்த வழியில் சொல்கிறாங்களா இல்லையா? நம்ம இப்படி சொல்லுவோமா? நம்ம அது கேவலமாக நினச்சிக்கிட்டோம். நமக்கு அல்லாஹ் என்ன தந்திருக்கிறானோ அதுக்கு தகுந்தவாறு வாழ்வது கேவலமா? நமக்கு என்ன மாதிரியான பொருளாதாரத்தை பயன்படுத்த அல்லாஹ் வாய்ப்பை தந்திருக்கிறானோ அதை பயன்படுத்துவது கௌரவமாக நினைக்கணும். அதை பயன்படுத்துகிற கேவலம் நினைக்கக்கூடாது. அப்போ அந்த மாதிரியெல்லாம் ஆயிஷா நாயகி சொல்கிறாங்க, 3 நாள் வயிறார நாங்கள் சாப்பிட்டது கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தினராகிய நாங்கள் 3 நாட்கள் வயிறார சாப்பிட மாட்டோம். இருக்கிறது கொண்டு வாழ்ந்துட்டு போயிடுவோம். எப்படி வாழ்ந்துருக்குறாங்க? அல்லாஹ் என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்துருந்தானோ அதை கொண்டு வாழ்வதற்கு அந்த மனைவிமார்கள் தங்களை பயிற்றுவித்து கொண்டார்கள், பழக்கப்படுத்தி கொண்டார்கள். அந்த வாழ்க்கைக்கு தங்களை தயார்படுத்தி கொண்டார்கள். அதனால் அந்த குழப்பம் இல்லாமல் ஓட முடிஞ்ச அந்த வாழ்க்கை பெருமைக்குரிய வாழ்க்கையாக இருந்துச்சே இல்லையா? அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பயன்படுத்தின தட்டுமுட்டு தளவாடங்களை எடுத்துக்கொண்டால் ஆச்சரியமாக இருக்கும். அப்படிலாம் இன்றைக்கி வாழ முடியாது. நம்மளெல்லாம் நல்லா அப்படி ஆக்கவே இல்லை. ஒவ்வொரு மனைவிமார்களும் என்ன செய்யலாம்? பெருமை அடித்துக் கொள்ளலாம். என்ன செய்யலாம்? நம்மளை அந்த வறுமையில் அல்லாஹ் வைக்கவே இல்லை. இன்னைக்கு இருக்கக்கூடிய எந்த ஒரு ஏழ்மையான குடும்பமாக இருந்தாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்துச்ச வறுமை, அந்த வறுமை உள்ள ஒரு குடும்பம் இன்னைக்கு உலகத்தில் உண்டா? இல்லை. ஏன்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வருவாங்க, ஹல்லீந்தக்கும் செய்வுன், சாப்பிட என்ன மாதிரி இருக்கான்னு கேட்பாங்க. ஒன்றுமே இருக்காது. அப்போ நான் நோம்பா இருந்துக்கிறேன். இப்படி எத்தனை வீடு இருக்கிறீங்க? சாப்பிட ஒரு பேரிச்சம்பழம் கூட இல்லாத ஒரு வீடு இன்றைக்கி ஏதாவது ஒரு வீடு இருக்கா? எவ்வளோ வறுமையில் இருந்தாலும் தெருவில் பிளாட்பாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு குடும்பமாக இருந்தால் கூட அவங்கள்ட்ட ஒரு பேரிச்சம்பழம் கூட இல்லாமல் இருக்குமா? ஒரு பிஸ்கட் கூட இல்லாமல் இருக்குமா? அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் என்ன கேட்பாங்க? ஏதாவது சாப்பிட இருக்குதான்னு கேட்பாங்க. இல்லைன்னு சொன்ன உடனே அப்போ நான் இன்றைக்கி நோம்பா இருந்துக்கிறேன். அப்போ சாப்பிட என்ன இருக்குதுன்னு பார்த்து
அதுக்கு தகுந்தவாறு நோன்பு வைப்பதாக இருந்தால் அது எப்படிப்பட்ட வறுமை? ஒரே ஒரு ட்ரெஸ் இருக்கும், அதை போத்தி கொள்வார்கள், ரெண்டாவது போகிற ட்ரெஸ் இருக்காது. அப்போ ஒரு சஹாபி வந்து கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, ஒரே ஒரு ட்ரெஸ் மட்டும் அணிந்து நாங்கள் தொழலாமா? என்னப்பா எல்லாரும் ஒரு ட்ரெஸ் தானே வச்சுருக்கோம், யார்கிட்ட அவளி குள்ளிக்கும் சௌபானி, யார்கிட்ட நம்மகிட்ட 2 ட்ரெஸ் வச்சுருக்குறோம், எல்லாம் ஒரு போர்வை தானே போத்திக்கிட்டு இருக்கிறோம். இப்படி வறுமை, இவ்வளோ பெரிய கஷ்டம். இந்த கஷ்டமான வாழ்க்கைக்கு அவர்கள் தங்களை வந்து தயார்படுத்தி கொண்டிருந்தாங்க, பழக்கப்படுத்தி கொண்டிருந்தார்கள். அதுக்காண்டி இப்படி இருக்கணுன்ற அவசியம் இல்லை. அல்லாஹ் உங்களை என்ன நிலையில் வைத்திருக்கிறான் என்பதை நீங்கள் கணக்கிட்டு அதுக்கு தகுந்தவர் வாழுங்க. அல்லாஹ் அரண்மனையில் வாழ்கிற அளவுக்கு தந்திருந்தான்னு சொன்னால் அந்த மாதிரியான சுகங்களை கணவன்கிட்ட கேட்பதனால் கணவனை பாதிக்காது என்றால் நல்லபடி அனுபவிச்சுட்டு போங்க. அல்லாஹ் தரலை என்று சொன்னால் என்ன செய்யணும்? திணிச்சிடக்கூடாது. சரி, அல்லாஹ் நம்மளை இந்த மாதிரி தான் வைத்திருக்கானா, அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை வந்து பக்குவப்படுத்திக்கிறோம். வாசலுக்கு வந்து கதவு கிடையாதுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த வீடு இருக்கிறத ஒரு பாய் தான். அந்த பாயை தான் இரவில் என்ன செய்வாங்க? விரித்து கொள்வார்கள். பகலில் போனால் அதான் கதவு, டோர். அதுதான் அந்த பாயத்துக்கு மேலே போட்டுருவாங்க, அதான் டோர், அதான் அந்த வீட்டுக்கு வாசல். இப்படியான ஒரு நிலையில் நம்ம யாராவது இருக்கிறோமா? இப்படிலாம் கிடையாது. இதை விட இப்போ பல ஆயிரம் மடங்கு மேலான நிலையில் தான் அல்லாஹ் நம்மளே வைத்திருக்கிறான். அதே மாதிரி ஒரு கட்டில் படுத்து கிடந்தாங்கன்னு சொன்னால் மேனியெல்லாம் என்ன செஞ்சிடும்? வரி வரியாக விழுந்துடும். அந்த மாதிரியான பேரிச்ச நாரினால் செய்யப்பட்ட ஒரு கைத்து கட்டில் தான் அவங்களுடைய படுக்கைக்கு உரியதாக இருந்தது. இப்படியா நம்ம இருக்கிறோம்? அப்போ ஒவ்வொரு பெண்கள் என்ன உணரணும்? சரி, அல்லாஹ் நமக்கு பரக்கத்தா தந்தால் நம்ம அனுபவிப்போம். அல்லாஹ் நமக்கு பரக்கத்தா தரலன்னு சொன்னால் கணவனுடைய வருவாய்க்கு உட்பட்டு நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்வோம். அல்லாஹ் நிறைய தரும்போது நிறைய பயன்படுத்திக்கிறோம், கம்மியாக தந்தால் கம்மியாக பயன்படுத்திக்கிறோம். நம்மளால் அந்த புருஷங்கார ஒரு கடனாளியாக போய் நின்றக்கூடாது. நம்மளால் நம்முடைய புருஷங்காரன் உலகத்தில் 4 பேருக்கு முன்னே கை கட்டி நின்றக்கூடாது. தொழிலை உண்டாக்குறது கஷ்டம், அழிக்கிறது லேசு. ஒரு கஷ்டப்பட்டு இப்போ தான் ஒரு தொழிலை உண்டாக்கியிருப்பான். இந்த பெண்கள் படுத்துகிற டார்ச்சருக்கு என்ன செய்வான்? அவங்கள திருப்திப்படுத்துறதுக்காக வேண்டி அதையெல்லாம் நாசமாக்கிட்டு மனைவிக்கு வாங்கி கொடுப்பான், நகை வாங்கி கொடுப்பான், நட்டு வாங்கி கொடுப்பான். கடைசியில் என்ன தொழில் உள்ளே போய்கிட்டே இருக்கும். அப்போ இதையெல்லாம் பெண்கள் என்ன செய்யணும்? கவனிக்கணும். நம்முடைய ஆசைக்கு ஒரு லிமிட் வைத்து கொள்ள வேண்டும், நம்முடைய ஆசைக்கு ஒரு எல்லை வகுத்து கொள்ள வேண்டும். கணவனுடைய தகுதிக்கு மேலே உள்ளது நம்ம வாங்கி கேட்டக்கூடாது என்பதையெல்லாம் பெண்கள் அதிகமாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். அடுத்து என்ன இன்னைக்கு பார்க்குறோம்? கடனுக்கு கிடைக்குன்னு சொன்னால் பெண்கள்கிட்ட உள்ள பெரிய மைனஸ் என்ன? கடனுக்கு கிடைக்கிறது என்று சொன்னால் அது என்னவா இருந்தாலும் வாங்க ரெடியாக இருக்கிறாரு. அவங்க வீட்டுக்கு தேவையே இருக்காது. கடனுக்கு டிவி கிடைக்குது, உடனே அவங்க ஒன்று இறக்கி வை. கடனுக்கு பீரோ கிடைக்குது, வாசலில் ஒன்று இறக்கி வச்சுருப்போ. அது நமக்கு தேவையா? கடனுக்கு உன்ட்ட வாங்க வசதி இருந்தால் இப்போ தான் வாங்கியிருப்பிய. வாங்க வசதி இல்லாதனால தான் உனக்கு டிவி வாங்க முடியலை. அப்புறம் என்ன கடனுக்கு கிடைக்கிறக்கா நீ வாங்குற? அப்போ கடனுக்காக கட்டில் கிடைச்சாலும், கடனுக்கு பீரோ கிடைச்சாலும், கடனுக்கு வாஷிங் மிஷின் கிடைச்சாலும் உடனே வாங்கி போட்டுறாங்க. எப்படி கொடுப்பீங்க? கடனுக்கு வாங்கிட்டு மாதம் மாதம் கொடுக்கணுமா இல்லையா? உங்களுக்கு கணவன் தரக்கூடிய அந்த பொருளாதாரம் உங்களுடைய குடும்பத்தை நடத்துவதற்கு போதுமானதாக தான் இருக்கிறது. மேற்கொண்டு மிச்சம் முடிக்கிற அளவுக்கு இருந்தால் நீங்கள் சொந்தமாக அப்போ வாங்கியிருப்பீங்க. கடன் இல்லாமல் ரொக்கத்துக்கு வாங்கியிருப்பீங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? கடனுக்கு கிடைக்கிறது என்பதற்காக வேண்டி தேவையில்லாத விஷயங்களை வாங்கி போடுவது. அப்புறம் அந்த கணவன்கிட்ட நெருக்கடிக்கு மேல் நெருக்கடியை கொடுத்து அவன் கடனுக்கு கட்டுவானா அல்லது வாழ்க்கைக்கு தேவைக்கு உள்ளதுக்கு செலவழிப்பானா? இதெல்லாம் கவனிக்க மாட்டேங்கிறாங்க. அப்போ என்ன வரணும்? பொருளாதார விஷயங்களில் இதில் கூடுதலாக நம்ம கவனம் செலுத்த வேண்டும். நிறைய திருமணங்கள் நல்லது கெட்டது வரும்பொழுதெல்லாம் இந்த ஆடம்பரத்தில் கொண்டு தள்ளுறதெல்லாம் யார்? பெண்களை தான் இருக்கிறாங்க. கணவன் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறான், ஒரு டிரைவராக இருப்பான், 1000 ரூபா சம்பளம் கொடுப்பாங்க. அந்த 1000 ரூபாயில் அவன் தனக்கு 200 ரூபாய் எடுத்துக்கிட்டு 800 ரூபாய் எங்கே அனுப்புகிறான்? அந்த நாட்டுடைய ரூபா 200 ரியாலை, 200 டாலரை அவன் செலவுக்காக வைத்து கொண்டு ஒரு 800 ரியாலை இந்த பக்கம் அனுப்பி வைக்கிறான். அதை கொண்டு நல்லபடியாக வாழலாமா இல்லையா? அவன் தனக்கு வைத்து கொள்வதை விட பல மடங்கு அதிகமாக மனைவிக்கு கொடுக்குறான். ஆனால் என்ன நடத்துகிறாங்க? ஒரு கல்யாணம்டா பந்தலை போடு, ஊரை வளைச்சி பந்தலை போடுன்னு சொல்கிற ஆள் யார்? இவன் நான் சொல்கிறான். வேணாங்க, அவனுக்கு தெரியுது கஷ்டம். இந்த 1000 ரூபா சம்பாதிக்கிறவங்க என்ன கஷ்டப்படுறோம், எவ்வளோ சிரமப்படுறோம், எவ்வளோ அடிமை வேலை பார்க்கணும்னு அவனுக்கு தெரிகிறது. இந்த ஊர் உலகத்துக்காக வேண்டி, பெருமைக்காக வேண்டி, பந்தா காட்டுறதுக்காக வேண்டி ஊரை வளைச்சிக்கிட்டு ஊர்வலமாக பண்ணுறது என்ன, லைட்டு சீரியல் லைட்டு போடுறது என்ன, பெரிய சக்திக்கு மீறி பெரிய மண்டபங்களை பிடிக்க சொல்லி வற்புறுத்துறது என்ன, கல்யாணத்தை லட்சக்கணக்கான ரூபாயில் கொண்டு நிப்பாட்டுறது என்ன, எல்லாம் யாரான்னு பார்த்தீங்களா பொம்பளைங்களாம் தான் இருக்கிறாங்க. ஏன் இந்த பெண்கள் என்ன பண்ணணும்? நீங்கள் கஷ்டப்பட தேவையில்லைங்க, நம்ம 4 பேர் கஷ்டப்பட்டு நம்ம தரப்போகிறாங்களா? நமக்கு இருக்கிறது தகுந்தவாறு வாழ்க்கை நடத்துவோம், கல்யாணத்தை நம்ம சிம்பிளாக பண்ணிடுவோம், எளிமையாக பண்ணிடுவோம்னு சொல்லக்கூடிய பெண்கள் எத்தனை பேர் இருக்கிறோம்? இல்லை. அப்போ எல்லாமே என்னது? உலகத்துக்கு வாழணும்.
அந்த கல்யாணத்தை விட என் கல்யாணம் பெருசாக இருக்கணும், அந்த வீட்டுடைய விருந்தை விட என் விருந்து பெருசாக இருக்கணும், அந்த வீட்டுடைய சீரியல் அலங்காரத்தை விட எங்கள் வீட்டு சீரியல் அலங்காரம் பெருசாக இருக்கணும். இப்படித்தான் பெண்களுடைய எண்ணம் ஓட்டம் எல்லாம் இதே மாதிரி தான் சென்று கொண்டிருக்கிறது. அதுலேயும் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற ஒரு சமுதாயம். வேறு வேறு சமுதாயம் நம்ம கடன் நோட்டு அடிக்கிறோமா, முறையை காட்ட நமக்கு சம்பாதிக்கிறோமா? இந்த சமுதாயம் தான் வெளிநாடுகளில் போய் பொண்டாட்டி பிள்ளைலாம் விட்டுட்டு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற ஒரு சமுதாயம். அப்போ இவ்வளோ சிரமப்பட்டு ஒவ்வொரு பைசாவுக்காக வேண்டி நம்முடைய கணவன்மார்கள் வெளிநாட்டில் கடந்து கஷ்டப்படுகிறார்கள், நாயாக உழைக்கிறார்கள், அடிமை வாழ்க்கை வாழ்கிறார்கள், சுதந்திரம் இல்லாமல் இருக்கிறார்கள். இப்படி சிரமப்பட்டு வருகிற அந்த பொருளாதாரத்தை ஒரு மாலைக்கு செலவு பண்ணலாமா? அங்கே தஞ்சை மாவட்டங்கள்லாம் போனீங்கன்னு சொன்னால் ஒரு மாலை 1 மணி நேரத்தில் வாடி தூக்கி தெருவில் எரியக்கூடிய ஒரு மாலைக்கு செலவழிப்பாங்க ஒரு மாத சம்பளத்தை. ஒரு மாதம் அவன் அரபு நாட்டில் கடந்து கஷ்டப்படுவானே, அந்த கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற ஒரு மாதம் ஊதியம் எதுக்கு செலவாகும்? ஒரு மாலை. கல்யாணத்துக்கு வாங்கி போடுற மாலை சாயந்தரம் கட்டி தெருவில் எரிஞ்சிருவாங்க. இதுக்கும் ஒரு மாதம் கஷ்டப்பட வேண்டும். இதெல்லாம் எந்த சமுதாயத்தில் இருக்குது? மற்ற சமுதாயங்கள் இதெல்லாம் இருக்குதா? அப்போ கஷ்டப்படுற ஒரு சமுதாயம் பணத்தினுடைய அருமை வழங்காமல் இருக்கிறது. கஷ்டம் இல்லாமல் சம்பாதிக்கக்கூடியவன் அவன் கட்டுச்சட்டாக வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிற காட்சியை நம்ம பார்க்கணும். அதனால் இந்த பொருளாதார ரீதியாக பெண்களுடைய முக்கியமான கடமை என்ன? தங்களுக்கு என்ன அல்லாஹ் தந்திருக்கிறானோ அதுக்கு தகுந்தவாறு ஆம்பளைக்கும் உள்ளது தான் இது. இருந்தாலும் ஆம்பளைகள் கரெக்டாக இருந்தாலும் பொம்பளைங்க தான் சாமி கொடுக்குறாங்க, பொம்பளைங்க தான் இயக்குறாங்க, பொம்பளை தான் இந்த மாதிரியான ஒரு பொருளாதாரத்தை தேடுறதுக்காக வேண்டி தப்பாகலாம் கைடு பண்ணுறாங்க என்ற காரணத்திற்காக இதை சொல்ல வேண்டி இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் வாழ்க்கையில் வாழும்போது மேலே உள்ளதை பார்க்காதீங்க. என்ன சொல்கிறாங்க? நம்ம ஒரு வாழ்க்கை வாழ்வதாக இருந்தால் அடுத்தவனை பார்த்து வாழலாம். அடுத்தவனை பார்க்கறது எப்படி பார்க்கணுமா? கீழே பார்த்துருக்கேங்கிறாங்க. இப்போ நமக்கு 2 டிவி வச்சுக்கிறோமா, 3 டிவி வச்சுக்கிறேன், அவனை பார்க்காத, 1 டிவி வச்சுக்கிறவனை பாரு. நம்ம எப்படி பார்க்கணும்? நம்மளா 2 வச்சுக்கிறோம், இந்த ஒரே ஒரு டிவி தான் வச்சிருக்கிறான் அப்படின்னு நீ பார்த்தேன்னு சொன்னால் உனக்கு இந்த மாதிரியான எண்ணமெல்லாம் அந்த நோயே தீர்ந்து போயிடும். நம்ம எங்கே பார்க்குறோம்? 2 டிவி வச்சுக்கிறவன் 3 டிவியை பார்க்காத. ஒரு வாஷிங் மிஷின் வச்சுக்கிறியா, வாஷிங் மிஷின் இல்லாதவனை வச்சு பாரு. நீ 2 மிஷின் வச்சுக்கிறவனை போய் பார்க்குற. நீ ஒரு மிஷின் வச்சிருக்கிற, பக்கத்து வீட்டில் இன்னொரு மிஷின் சேர்த்து வாங்கிவிட்டா, இன்னொரு பக்கத்து வீட்டில் அந்த மிஷின் கூட இல்லாமல் கையினால் துவச்சிக்கிட்டு இருக்கானா இல்லையா? நீ எதை பார்க்கணும்? அவனை பார்க்கணும். நம்மளாவது ஒரு மிஷின் வச்சுருக்கிறோம், அதுவும் இல்லாமல் சாதாரணமாக தான் அந்த மக்கள் இருக்கிறாங்க. இப்படி நினச்சி பாருங்க. மேலே உள்ளவர்களை பார்ப்பதை விட நிச்சயமாக கண்டிப்பாக நம்ம எல்லாரையும் விட கீழே உள்ள மக்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். நீங்கள் யாரை வேண்டாலும் எடுத்துகிட்டு போங்க, எவ்வளோ வறுமை நிலையில் உள்ளவங்களா இருந்தாலும் எடுத்துகிட்டு போங்க. அப்படியே கொஞ்சம் கண்ணை மூடி சிந்திச்சு பார்த்தீங்கன்னா உங்களை விட கீழே இருக்கிறார்களா இல்லையா? உங்களை விட கம்மியான வருமானம், உங்களை விட சின்ன வீடு, உங்களை விட சின்ன தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய நிலையில் மக்கள் இருக்கிறாங்களா இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்? வாழ்க்கை வாழும் பொழுது நம்ம கீழே உள்ளவங்களை பார்த்து இதை விட அல்லாஹ் நம்மளை நல்லா வச்சிருக்கிறான், இதை விட மேலான நிலையில் வச்சிருக்கிறான், இப்படி புரிந்து நடக்கக்கூடியவர்களாக நம்முடைய வாழ்க்கை பெண்கள் அமைத்துக் கொள்ளணும். கணவன்மார்களுக்கு சிரமம் தந்துடக்கூடாது. இந்த ஆயுதத்தை எவ்வளோ கூர்மையான அறிவு படைத்தவனாக இருந்தால் கூட இவங்க எந்த தேவையே இல்லாத ஒரு விஷயத்தையும் தேவைமாறு நம்ப வச்சு அவனை ஏமாத்துற அளவுக்கு உங்கள்ட்ட திறமை இருக்கிறது பெண்கள்கிட்ட. அதை நல்ல வழிக்கு பயன்படுத்துங்க, நல்ல காரியத்துக்கு பயன்படுத்துங்க. அந்த திறமையை கொண்டு கணவனை சிறந்த முறையில் முன்னேற்றம் அடைவதற்கு என்ன செய்யுங்க? அதை பயன்படுத்தி கொண்டுமே தவிர அவனை கவுத்தி விடக்கூடிய வேலையை செய்து விடக்கூடாது. இன்னும் பெண்கள் மீது நிறைய கடமைகள் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அதை அடுத்தடுத்து வரம் பார்க்கலாம். மூன் பப்ளிகேஷன்ஸ் வெளியீடுகள்: இஸ்லாமிய அடிப்படை கல்வி, திருமுறையின் தோற்றுவாய், திருக்குரானில் அறிவியல் சான்றுகள் பாகம் 1, அர்த்தமுள்ள கேள்விகளும் அறிவுபூர்வமான பதில்களும், குரான் கூறும் ஓரிரை கொள்கை, நபி வழியில் தொழுகை சட்டங்கள், மாமனிதர் நபிகள் நாயகம், குரான் மட்டும் போதுமா, ஹதீஸ்கள் குரானுக்கு முரண்படுமா, அழகிய இஸ்லாமிய பெயர்கள், இதுதான் பைபிள், ஜனாசாவின் சட்டங்கள், ஏகத்துவமும் இணை வைப்பும், திருக்குரானின் அறிவியல் சான்றுகள் பாகம் 2, இஸ்லாம் பெண்கள் உரிமையை பறிக்கிறதா, பிறை ஓர் விளக்கம், இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம், நபி தோழியர் வரலாறு, குற்றச்சாட்டுகளும் பதில்களும், நோன்பு, இயேசு இறைமகனா, வருமுன் உரைத்த இஸ்லாம், உண்மை தோழர் அபுபக்கர் அலி, பெண்களுக்கான நபி வழி சட்டங்கள், அறிவுச்சுடர் அன்னை ஐசார் அலி, இஸ்லாத்தில் சொர்க்கம் நரகம், நபி தோழர்களும் நமது நிலையும், துவாக்களின் தொகுப்பு, முகைதீன் மௌலிது ஒரு ஆய்வு, குரானை எளிதில் ஓதிட, நபிகள் நாயகம் பல திருமணம் செய்தது ஏன், யாக்குத்பா ஒரு ஆய்வு, நபி வழியில் நம்ஹஜ், நபி வழியில் குழந்தை வளர்ப்பு, தராவி தொழுகை ஒரு ஆய்வு, ஜக்காத் ஒரு ஆய்வு, இஸ்லாத்தில் இல்லறம், கியாமத் நாளின் 10 அடையாளங்கள், நபிகளாரின் நற்போதனைகள், மன்னரை வாழ்க்கை, பைபிளில் நபிகள் நாயகம், இஸ்லாத்தின் பார்வையில் பில்லி சூனியம், தர்கா வழிபாடு, நபிகளாரின் இறுதி நாட்கள், இஸ்லாமிய கொள்கை, சரியான ஹதீஸ்களும் தவறான ஹதீஸ்களும்,
மற்றும் சந்திக்கும் வேளையில் கொள்கை விளக்கம், பேய் பிசாசு உண்டா, கற்பனை கதைகள், நவீன பிரச்சனைகளும் தீர்வுகளும், தப்லிக் தாகலிம் தொகுப்பு, சுபகானா மௌலிது ஒரு ஆய்வு, மனிதனுக்கேற்ற மார்க்கம், நேர்ச்சையும் சத்தியமும், மனனம் செய்வோம், விளக்கப்பட்ட உணவுகள், அர்த்தமுல்லா இஸ்லாம், குர்பானியின் சட்டங்கள், தொழுகை, இஸ்லாத்தின் பார்வையில் கனவுகள், இஸ்லாமிய திருமணம், இறைவனிடம் கையேந்துங்கள், மீராஜும் அதன் படிப்பினைகளும், வேதம் கொடுக்கப்பட்டோர் யார் மற்றும் ப்ராபட் முகமது தி கிரேட்டஸ்ட் மேன்